மைக்கை மீட் பண்ணிட்டீங்கன்னா இடையூறு இல்லாமல் இருக்கும். இதில் இன்றைய இணையவழி நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமைகளை இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றமும் இலக்கிய குழுவும் இணைந்து நடத்தக்கூடிய நாளும் ஒரு கதை சொல்லல் என்ற இணையவழி தொடரில் 21ஆம் நாளான இன்று சங்குத்தேவனின் தர்மம் என்ற புதுமைப்பித்தனின் சிறுகதையை நம்மிடையே கதை சொல்லியாக இன்று வந்திருப்பவர் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஆசிரியை திருமதி கி மகாலட்சுமி அவர்கள். இவர்கள் சாத்தூரில் உள்ள தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற கிளையில் பணியாற்றி வருகிறார். ஆசிரியை பணியோடு இந்த மன்றப்பணியையும் இணைந்து செயல்படுத்தி வருகிறார். இவர் நமக்கு பின்னோட்டத்தில் நன்றாக பரிச்சயமானவர், பின்னோட்டம் சொல்வதில் மிகவும் வல்லுனர். இவரை பற்றி இவர் மேற்கொண்ட செய்திகளை அவரே சொல்லிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமதி கி மகாலட்சுமி ஆசிரியை அவர்களே, வருக. புதுமைப்பித்தனின் சங்குத்தேவனின் தர்மம் என்ற கதையை சொல்ல வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பான தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். கனியிடையேறிய சுளையும் முற்றல் கலையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நன்னி பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் நன்னி பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என்ன என்பேன் என்னினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் கனியிடை ஏறிய சுளையும். அனைவருக்கும் என்னுடைய இனிய பாரதிதாசனுடைய பாவேந்தர் பாரதிதாசனின் கனியிடை ஏறிய சுளையோட என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை பற்றி சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தாங்களே அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். என்னை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நான் இடைநிலை ஆசிரியராக இருந்து பட்டதாரி ஆசிரியராக, தமிழ் பட்டதாரி ஆசிரியராக உயர்வு பெற்று இந்த வருடம் ஓய்வு பெற இருக்கின்றேன். எனக்கு இந்த தமிழின் மீது ஒரு பற்று வருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது எங்களுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தை இப்பொழுது தற்போது இருக்கின்ற எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா அறம் ஐயா அவர்களின் உதவியாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு மேடை அமைத்து கொடுத்த எங்களின் மாவட்ட செயலாளர் ஐயா நவநீதசாமி ஐயா அவர்களுக்கும், அவர்கள்தான் என்னை இந்த மேடைக்கு அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய காணிக்கையாக என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இங்கு இணைந்திருக்கின்ற அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் இன்று தங்களோடு பயணம் செய்கின்ற அந்த கதை சங்குத்தேவனின் தர்மம் என்ற கதையை புதுமைப்பித்தன் அவருடைய அழகான ஒரு கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். முதலில் இந்த கதையில் நுழைவதற்கு முன்னால் ஆசிரியரை பற்றி ஒரு சில வரிகள். அவருடைய சிறுகதை காலம் என்று சொன்னால் 1934 48 வரைக்கும் தான். அந்த காலம் 48ல அவர் தன்னுடைய சிந்தையை நிறுத்தி கொண்டார். இந்த காலத்தில் அவர் எழுதிய சிறுகதைகள் எல்லாம் உலக தரம் மிக்கவையாக. இப்ப 1930ல பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலத்துல, அந்த காலத்துல மக்களுடைய வாழ்க்கை, பெண்களின் வாழ்வியல் நிலைமைகள், ஏழைகளின் போராட்டங்கள், உழைக்கும் மக்களின் வாழ்க்கை பிரச்சனைகள், இப்படி அவங்களுடைய மனங்களை படித்து மக்களின் வாழ்வியலை ரத்தமும் சதையுமாக தந்தவர் நமது எழுத்தாளர் புதுமைப்பித்தன் அவர்கள். அவரிடம் ஒரு வாசகர் ஒரு முறை அவரிடம் வந்து,
ஒரு கேள்வி கேட்கிறார். சார், நீங்க ரொம்ப அருமையா கதை எழுதியிருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த கதை நீங்க ரொம்ப அருமையா எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதற்கு இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஓய், தெரியுமா, நான் எழுதின எல்லா கதையும் நல்லாத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை அவர் சொல்லியிருக்கிறாராம். அப்படி பதில் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை. அப்படியே ஒரு தமிழை எந்த நிலைக்கு, உச்ச நிலைக்கு கொண்டு போன நம் புதுமைப்பித்தன் அவரை பற்றி நாம் தினமும் இந்த நேரத்தில் உரையாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய அந்த சங்குத்தேவனின் தர்மம் என்ற கதை எனக்கு ஒரு சொல்வதற்கு ஈஸியாக இருந்தது. இது குழந்தைகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருந்ததனால் நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன். நாம் இப்போது கதைக்குள் செல்லலாம். அதாவது இந்த கதை வந்து ஒரு 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 10 நிமிஷத்துல கூட சொல்லிடலாம். ஆனா இதுல கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை ஜாலங்கள் நிறையவே ஐயா வந்து வார்த்தைகளோட விளையாடிட்டு இருக்கோம். நிறைய எழுதியிருக்காங்க. நிறைய வார்த்தைகள் வந்து புது புது வார்த்தைகளையும் போட்டிருக்காங்க. முதல்ல அந்த கதை இப்படித்தான் ஆரம்பிக்குது. எப்படின்னா, முறுக்கு பாட்டி முத்தாச்சி, இவங்க ஒரு கிழவி. எப்பவுமே புதுமைப்பித்தனுக்கு கிழவிகளையும் பெண்களையும் கொண்டாடுறதுல ரொம்ப ஒரு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் போல. அதனால எப்ப பார்த்தாலும் கிழவிகளையும், காலனோடு கிழவி போராடி இருக்கிற அந்த கதையும் படிச்சோம். இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இந்த கிழவி வந்து பயப்படுற ஒரு கேரக்டராகவும் இந்த கதையில பண்ணியிருக்காங்க. இந்த முத்தாட்சி, முறுக்குப்பாட்டு முத்தாட்சின்னா எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா, இவங்க அடைமொழியோட இருக்கிறாங்க. முறுக்கு முறுக்கு விற்கிற பாட்டி. எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு அடைமொழி, அந்த பாட்டிகளை அடைமொழி வச்சு கூப்பிடுறதுல மிக கெட்டிக்காரத்தனம் இருக்கும் அதுல. அதாவது நம்ம பால்ய வயசுல வந்து ஐஸ் விற்கிற அந்த தாத்தாவை ஐஸ் தாத்தான்னு சொல்லுவோம். மிட்டாய் ஜவு மிட்டாய் விற்கிறதா ஜவு மிட்டாய் தாத்தான்னு சொல்லுவோம். அப்புறம் இறந்தப்பழம் விற்கிறா இறந்தப்பழம் ஆயான்னு சொல்லுவோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய ஆயாக்களையும் கிழவிகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த கிழவி இப்ப இந்த ஐஸ் விற்கிற அந்த தாத்தாவெல்லாம் இப்பவும் நினைச்சு பார்க்கும். அவர் 5வது என்னுடைய பால்யத்துல நடந்ததா. 5ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த கரெக்டா அந்த 10:30 மணிக்கு இன்டர்வல் பெல் அடிப்பாங்க. அப்ப கையில 10 காசு கொடுப்பாங்க. அந்த 10 காசுக்கு எப்படா அந்த ஐஸ் தாத்தா வருவாருன்ட்டு காத்துட்டு இருப்போம். எல்லா குழந்தைகளும் போய் மொச்சிக்கிடுவோம். எனக்கெல்லாம் ஒரு ஆசை, அந்த ஐஸ் வண்டியில அவர் வந்து அப்படி வந்து நிக்கிற ஸ்டைலு, அவர் அந்த ஐஸை எடுத்து கொடுக்குற அந்த இது, ஐஸை அந்த வண்டிய மூடிய தட்டிக்கிட்டே இருக்கிற அந்த ஒலி, இதெல்லாம் அந்த ஒரு வினோதமா இருக்கும். எங்களுக்கெல்லாம் அந்த சைக்கிளை அந்த பெட்டி எட்டி பார்க்க முடியாது. நாங்க எட்டி பார்க்கணும்னு நினைப்பேன். இதுக்குள்ள என்னதான் இருக்கு, கலர் கலரா அந்த ஐஸ் விற்கிற அந்த தோரணையே எவ்வளவு அழகா இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய காலத்து குழந்தைகள் அதையெல்லாம் அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. இப்படி எல்லாம் அந்த அடைமொழியோட சில பாட்டிகள் வந்து, சில கிழவிகள் வந்து உலா வந்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம பாட்டி யாருன்னா முத்தாச்சி, அதான் பேரு. இவ வந்து இவளுடைய வறுமையை எவ்வளவு அழகாக நமது எழுத்தாளர் வந்து வர்ணித்திருக்கிறார் என்றால், அது எவ்வளவு கேலியும் கிண்டலும் நக்கலுமாக அது அப்படி அது மனசுக்கு கஷ்டமாகவும் இல்லாம ரொம்ப அற்புதமாக வர்ணிச்சிருப்பாரு. எப்படின்னா, இவ வந்து நாவல் உலகத்துல காணப்படுகின்ற மனித உருவங்கள் போல முறுக்கு விற்ற பணத்தினாலோ அல்லது ரங்கூன்ல இருந்து யாராச்சும் அவங்க அக்காவோ அண்ணனோ யாரோ வந்து கொடுக்குற ஒரு ஐஸ்வர்யம், அதாவது லட்சுமி கடாட்சம், சம்பளம், அதுலயும் இவ கோடீஸ்வரியாக விடவில்லை. இவ யாரு அப்படின்னு கேட்டா குசேலருடைய தமக்க. குசேலரை பத்தி நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். குசேலர் யாரு? வறுமையில வாடுன, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு குடும்பஸ்தர். இத நான் வகுப்பறையில ஒரு நாள் இந்த நான் சில விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி சொல்வதற்கு தாங்கள் அனுமதி வேண்டுகிறேன். இப்படி இந்த குசேலனுடைய கதையை சொல்லும் போது, குசேலனும் கண்ணபிரானும் 2 பேரும் நண்பர்கள்டா சின்ன வயசுல இருந்து. அவங்க வந்து கடைசியில கல்யாணம் பண்ணி அவங்க ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ குசேலனுடைய வறுமை, குழந்தைங்க ஜாஸ்தி, 27 குழந்தைங்க. 27 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு சுசீலையும்
அந்த குசேலரும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த சமயத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒருத்தன் எந்திரிச்சு கேக்குறான், தமிழம்மா ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னா, என்னடா அப்படின்னு. இந்த மாதிரி குசேலருக்கு 27 குழந்தைங்கன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த 27 வறுமையில இருக்காங்கன்னு வேற சொல்றீங்க. இப்ப கடைசி குழந்தைக்கு எத்தனை வயசு இருக்கும்? என்னடா மிஞ்சி போனா 2 வயசு இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா குழந்தைக்கு அதுக்கு ஒரு 27 வயசு 26 வயசு இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா அந்த ஒரு 10 குழந்தைகளாச்சும் வேலைக்கு போகலாம் இல்ல, இவங்க ஏன் வறுமை வறுமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மகிட்டயே கேள்வி கேட்கிறான் அவன். அப்போ நான் சொன்னேன், டேய் நம்ம என்ன சொல்ல, நமக்கு சிலபஸ்ல அதெல்லாம் கிடையாது, என்ன சொல்றதுன்னு தெரியாம, டேய் அந்த காலத்துல பட்டாசு தொழில் எதுவுமே இல்லடா, அவங்க அப்படித்தாண்ட வறுமையில இருந்திருக்காங்கன்னு முடிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு நான் வேற சப்ஜெக்டுக்கு போயிட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட கேள்வி கேட்கிற பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. கிளாஸ்க்குள்ள போயினா நம்முடைய வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் அவுத்து வச்சுதான் கிளாஸ்க்குள்ள போக வேண்டி இருக்கிற சூழ்நிலையில இப்ப இருக்கிறோம். அப்படி நிறைய கொஸ்டின் கேட்கிறாங்க நம்ம கிட்ட. அப்போ அந்த குசேலன் பத்தி சொல்லும் போது அவ்வளவு குசேலனுடைய தமக்கையாக இந்த யாருன்னா நம்ம பாட்டிய வந்து முறுக்கு பாட்டி முத்தாட்சியை வந்து சொல்றாங்க. சரி, அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. சமயக்குறவர்கள் இயற்றும் அற்புதங்கள் என்ற செப்பிடு வித்தைகள் நடவாத இந்த காலத்தில் எல்லாம் அவளுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா அவளுக்கு வந்து அவ வந்து ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி. அவளுக்கு வந்து என்னன்னே தெரியாது, ஒரு வெகுளி. அப்படிப்பட்டவளுக்கு மாயாஜாலத்தால் எல்லாம் நடத்தி யார் அவளுக்கு உதவி செய்ய போறா? ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு அப்புறாணி சொல்லுவாங்க இல்லையா, அவ ஒரு அப்புறாணி சிரிக்கி அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த பாட்டி வந்து ஒரு மிக மிக ஏழை இருந்தாலும் அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இப்ப இவளையே பாட்டின்னு வர்ணிக்கிறவங்க, அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவளுக்கு கல்யாணம் வேற ஆகல. இப்ப ஒவ்வொரு தாய்மார்களும் கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தை தன்னுடைய பெண் குழந்தை வயசுக்கு வந்துட்டா அந்த குழந்தைக்கு எப்ப கல்யாணம் பண்றது, இந்த திங்கிங்லயே இந்த ஒரு நினைப்போட இருப்பாங்க. டெய்லி அவங்கள கண்காணிச்சுட்டு அவங்க வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்படி இந்த தாய்மார்கள் படுற கஷ்டத்தை சொல்லி மாளாது. அதே மாதிரிதான் அந்த முத்தாட்சி. ஐயோ நம்ம பிள்ளைக்கு, நம்ம ஒரே ஒரு பிள்ளை இருக்கு, அவளுக்கும் எத்தனை வயசு இருக்கு, இந்த இதுவே பாட்டினா அதுக்கு 60 வயசு பாட்டினா இவளுக்கு எப்படி ஒரு 30 வயசு இருக்காதா? அப்ப 30 வயசு வரைக்கும் ஒரு கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண் அன்றைய காலகட்டத்துல வீட்டுல இருந்தா ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், இந்த சமுதாயம் எப்படி அவங்கள நடத்தி இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த நமது புதுமைப்பித்தன் ஐயா வந்து ரொம்பவே அழகாக அதை சொல்லியிருக்காரு. அந்த அவங்க படுற கஷ்டத்தை என்ன அப்படின்னா, அதை நான் அப்படியே வாசிக்கிறேன் உங்ககிட்ட. நமது ஹிந்து சமூகத்தின் பழைய உலர்ந்து போன கட்டுப்பாடுகளின் கைதிகளாக ஏழைகள் தாம் தற்போது இருந்து வருகிறார்கள். ஏழையாத்தான் இருக்காங்க, அவங்களை யாரு மதிக்கிறாங்க? ஏழ்மை நிலையில் இருக்கும் பெண்கள் கொஞ்ச காலமாவது கன்னிகையாக இருந்து காலந்தல்ல இந்த சமூகம், இந்து சமூகம் இடம் தராது அப்படின்னு இந்து சமூகத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது இந்து சமூகம் மட்டுமா அப்படி சொல்லுதா, இல்ல மற்ற சமூகங்களும் இதை ஆதரிக்குதா, இது இப்படி சொல்லுதா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்விக்கே நான் உங்கள்கிட்டமே நான் விடுறேன். இது வந்து இந்த விஷயத்துல ஒரு குழந்தைய வந்து வீட்டுல கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா இந்த சமுதாயம் விடாது. அப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க, விதவையும் கைம்பெண்ணும் விதவைகளையும் அந்த கன்னி பெண்களையும் வீட்டில் வச்சிருந்தா இந்த உலகம் எப்படி பேசுமா? அவதூறு உலகத்தின் நிஷ்டூரம் என்ற சிலையில் அறையப்படுவாள் அப்படின்னு ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. ஆமா, உண்மை அதுதான். எத்தனை கன்னி பெண்கள் வந்து கல்யாணம் ஆகாம அன்றைய காலகட்டத்துல அந்த குழந்தைங்க இறந்திருக்காங்க. அந்த அந்த அக்கா நான் நிறைய பார்த்திருக்கேன், கிராமத்துல இதெல்லாம் நடக்கும். சர்வசாதாரணமா இந்த கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளவு மனசுக்கு, நாங்கெல்லாம் குழந்தையில இருக்கும்போது எத்தனை பேரை நாங்க பார்த்திருக்கோம். கல்யாணம் வீட்டுல 5-6 குழந்தைங்க இருப்பாங்க. இப்ப எங்க வீட்டை எடுத்துக்கிட்டாலே 5 குழந்தைங்க, 5 பெண் குழந்தைங்க. அப்பெல்லாம் சொல்லுவாங்க, எப்படா உங்களுக்கு வீட்டுல அம்மா எப்பவும் புலம்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா 5 குழந்தைகளையும் அவங்க காப்பாத்தணும்ல. அப்ப எல்லார் வீட்லயும் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க, பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த பெண் குழந்தைகளை என்ன வயசுக்கு வந்துட்டா எப்படா அந்த தள்ளி விடுறது அப்படிங்கிற ஒரு நினைப்போடையே இருப்பாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டாலே
சனியை நீ நீ உட்கார்ந்த நேரம் சரியில்லை அப்படின்னு ஒரு நிறைய திட்டுவாங்க. இப்படி எல்லாம் திட்டுக்கள் வாங்கிட்டு தினம் 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 இந்த சமூகத்துல வாழ்ந்து சில பெண்கள் வந்து தன்னையே மாய்த்துக் கொள்கின்ற இந்த அவல நிலையெல்லாம் அன்றைய காலகட்டத்துல இருந்தது அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியுது, யாராலும் மறுக்கவே முடியாது. இதற்காகத்தான் அந்த வார்த்தையே அதாவது புதுமைப்பித்தன் அவர்கள் இதுல எழுதி பதிவு செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு புலப்படுது. அடுத்து இது வந்து பணக்காரர்களுக்கு தெரியாது. பணக்காரர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன், பூலோக தெய்வங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த சமுதாயம் வந்து கட்டுப்படாது. சமுதாயம் வந்து அவங்களுடைய ஜம்பம் பலிக்காது, சமுதாயத்துல அவங்களுடைய ஜம்பம் பலிக்காது. இது எல்லாமே இந்த முத்தாட்சிக்கு தெரியாது. முத்தாட்சி அது ஒரு வெகுளி, பிராணி. தனக்கு உண்டு தான் உண்டு, தன்னுடைய முறுக்கு விற்கும், அந்த முறுக்கை வித்துட்டு வந்த காசுல தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தும், தான் குழந்தைக்கு தன் மகளுக்கு என்ன செய்யணுமோ செய்யும். அதுதான் அதனுடைய வேதாந்தம். இப்படி இருக்கிற நிலைமையில ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம்? அதான் முத்தாட்சி ஒரு மருமகனை தேர்ந்தெடுத்தா. அந்த மருமகன் யாருன்னு கேட்டா விண்டில் துரை. விண்டில் துரைன்னு அன்றைய கால இது அப்ப நான் இது எந்த காலத்துல எழுதப்பட்டது அப்படிங்கிறத நான் உங்க ஊகத்துக்கே நான் விட்டுறேன். விண்டில் துரை பங்களாவுல பங்கா இழுக்கும் மாடசாமி. பங்கா இழுக்கும் மாடசாமி. பங்கா அப்படிங்கிறது ஒரு வண்டி, அது குதிரை வண்டியா இருக்கும், ஜட்கா வண்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வண்டிகளை இழுப்பதற்கு மனிதர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். துரைமார்களுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியில இந்த மாதிரி நிறைய மாடு இழுக்கிறதுக்கு நம்ம ஆளுக தான் போயிருக்காங்க. அப்போ அந்த மாடசாமியத்தான் தன்னுடைய மகளுக்கு பேசி முடிச்சிருக்கா இந்த முத்தாய். ஒரு வழியா முடிச்சுட்டா. சரி, இப்ப முடிச்சாச்சுன்னா அவன் என்ன சும்மாவா அந்த பிள்ளைய கட்டிட்டு போவான்? அவனுக்கும் கொஞ்சம் வரதட்சணை அப்படின்னு கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த முத்தாட்சி முறுக்கு பாட்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்கவேலு ஆசரைக்கு நடையா நடக்கிறாங்க. இந்த கதையில சில ஜாதி பெயர்கள் வரும். அந்த ஜாதி பெயர்களை நான் உங்களுடைய அனுமதியோடு அந்த கதையின் போக்கிலேயே நான் சொல்வதற்கு எனக்கு அனுமதி வேண்டும். இந்த ஒரு 5:30 மணி இருக்கும், சாயந்தரம் ஒரு 5:30 மணி இருக்கும். அந்த முறுக்கு பாட்டி என்ன செஞ்சுட்டாங்க, தங்கவேலு ஆசாரி வீட்டு திண்ணையில போய் உட்கார்ந்துருக்காங்க. சூரறியில அப்படி சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க, காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவளுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படின்னா, செம்பாதி நரைத்த தலை, ஜீவியத்தில் பட்ட கஷ்டங்களை படம் போட்டு காட்டுவது போல் கோடுகள் நிறைந்த முகம். இப்ப அவ உடம்புல வரி வரியா கோடுகள் இருக்கு. உழைத்த வர்க்கத்துக்கு தான் அப்படி இருக்கும். உழைக்கும் வர்க்கத்துக்கு உடம்புல கோடு இருந்தா அது உழைக்கும் வர்க்கம். கை காப்பு காய்ச்சிருக்கணும். இப்படி அந்த பாட்டி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. காலையில போனவங்க சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, அந்த பாம்படம் இல்லாதது. பாம்படம் அப்படின்னா இன்றைய காலத்துல அதாவது தண்டட்டி அந்த அணிகலன் இப்ப குறைஞ்சிட்டு வருது. எனக்கு இந்த தண்டட்டி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாட்டியோடைய காதை வர்ணிச்சிருப்பாரு. என்ன வரைஞ்சிருப்பாரு அப்படின்னா, புடலங்காய் துண்டுகள் மாதிரி தொங்கும் காதுகள். அது ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஏகாதேசி ஐயாவுடைய பாட்டு வரிகள் ஞாபகத்துக்கு வருது. எப்படி அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரே ஒரு கிளவி, அவ உருவம் உடைஞ்ச பாதி வளைவி. உருவம் அப்படி இருக்கு, பாம்படம் இல்லாம அவளுடைய காது எப்படி இருக்கும் பாருங்க. ஆள் இல்லாத ஊஞ்சலாட்டம் ஆடுது வெறுமையாய் காது, ஆகாயத்தில் நிலவு தங்கம் தண்டட்டியாவது எப்போது. இந்த ஏகாதசி பாடல்களை அவள் கவிஞர் ஐயாவுடைய பாடலை ஐயா திருவுடையார்கள் பாடும்போது அந்த வரிகள் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கும், கஷ்டமா இருக்கும், ரொம்ப துன்புறுத்தக்கூடிய ஒரு வரிகள். அந்த பாட்டுடைய வறுமை நிலைய நான் அதே மாதிரிதான் நம்ம புதுமைப்பித்தனும் வர்ணிச்சு. அந்த பாம்படம் தண்டட்டி அப்படிங்கிறது, அந்த தண்டட்டிய வந்து பெண்கள் எதற்காக அன்றைய காலகட்டத்துல அதுதான் ஃபேமஸ். அது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கும் போல. அந்த 50 கிராம் தண்டட்டி ரொம்ப அதிசயமா இருக்கும்.
எனக்கே தொட்டுட்டு வந்துடணும்னு ஆசையா இருக்கு. போய் யாராச்சும் பாட்டிமார்கள் இருந்தா தண்டட்டி போட்ட பாட்டிகளை பார்த்துட்டு போய் தொட்டு 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 பார்ப்பேன். எனக்கு இந்த தண்டட்டின்னு சொன்ன உடனே எங்க தோட்டத்து பக்கத்துல நடந்த ஒரு நிகழ்வைத்தான் நான் இப்ப சொல்றேன். ஒரு தண்டட்டி போட்ட ஒரு பாட்டி அப்படின்னா எங்க காடை தாண்டிட்டு அவங்க வேற போகும். அந்த வேற ஊருக்கு போகும்போது இந்த தண்டட்டிய ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கேன். நான் அந்த திருடன் அப்படிங்கறதுனால இந்த கதையை நான் இத சொல்லலான் இருக்கேன். இது நடந்த இது 1900 அதாவது நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வு. நான் கண்கூடாக பார்த்த ஒரு நிகழ்வு. அந்த பாட்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா எங்க காட்டை கடந்துதான் அவங்க வேற ஊருக்கு போகணும். அப்போ இந்த பாட்டி நல்ல வெத்தலை எல்லாம் வச்சுக்கிட்டு சுருக்கு பையில வெத்தலையை வச்சுக்கிட்டு தண்டட்டி நிறைய காது இவ்வளவு இருக்கும். அழகா அந்த பயமா இருக்கு. எனக்கெல்லாம் எங்கடா காது அந்து விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கும். ஆனா இப்படி போட்டுட்டு ஆட்டிட்டு போறத பார்த்தா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த அந்த தாத்தா வந்து எங்க காட்டுல வேலை செய்யறவர். அந்த கமலையெல்லாம் இறப்பாரு. விவசாயம். நாங்க வந்து சின்ன சம்சாரி. அந்த சின்ன சம்சாரிக்கு என்ன செய்வாங்கன்னா அவர் வந்து இந்த பாட்டி சொல்றாங்க இவங்க செட்டியாரு. இவங்க வந்து எங்க வீட்டுல என்ன செய்வாங்கன்னா வேலைக்கு வருவாங்க. கமலை இறைக்கிறது அவர் தான். அந்த தாத்தா தான், அந்த பாட்டியோட தாத்தா தான். இந்த பாட்டி பேரு லட்சுமி பாட்டி. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா காடுகளுக்கு அந்த வந்து பஸ் கிடையாது, பஸ் வசதி கிடையாதுனால நடந்தே ஒரு ஊருக்கு இன்னொரு போவாங்க. போயிட்டு இருக்கும்போது இவங்க 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 நோட்டம் விட்டுட்டே இருந்திருக்கான் ஒருத்தன். அவன் என்ன செஞ்சிருக்கான், நல்லா கூடயே அந்த என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே கூடயே ஜாயின் பண்ணிட்டு பாட்டி நல்லா இருக்கீங்களா, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்திருக்கான். நிறைய விஷயங்களை பேசிட்டே வந்திருக்கான். பேசிட்டே வந்தவன் அப்படியே கூடயே எங்க காட்ட கடந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரத்துல ஒரே சவுண்டு சத்தமா கேக்குது. நாங்களும் குட்டி பிள்ளைங்க, எங்களுக்கு ஒண்ணு நாங்க பருத்தி எடுத்துட்டு இருக்கோம் அப்பெல்லாம். என்னடா சத்தம் கேக்குதுன்னு எங்க அம்மா ஓடுறாங்க. அப்ப பார்த்தா அந்த கூடயே போனவன் என்ன செஞ்சிருக்கான், அவன் ஒரு திருட்டு பையன். அவன் என்ன செஞ்சிருக்கான், இந்த பாட்டி கிட்ட தண்டட்டி கேட்டிருக்கான். பாட்டி தண்டட்டி தரமாட்டேன்ட்டாங்க. 2 காதையும் பொத்திக்கிட்டு போராடி இருக்காங்க. இவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த தண்டட்டிய 2 தண்டட்டியும் ஒரு காதை அறுத்துட்டான். ஒரு காதை தண்டட்டி அப்படியே பிடிச்சு இழுத்துட்டான். அது பாதி காதோட அந்து வந்துருச்சு. இந்த பாட்டி போராட்டம்னா அப்படி ஒரு போராட்டம். பயங்கரமா அழுக சத்தம் கேட்ட உடனே என்னன்னு பார்த்தா அந்த பாட்டி 2 காதையும் பொத்திக்கிட்டே அந்த தெருவழி அந்த அந்த காட்டை கடந்து திரும்ப ஓடுறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு எங்க அம்மா பின்னாடியே போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த நேரத்துல இப்ப நடந்த மாதிரியே எனக்கு இருக்குங்க. வலினா வலி எவ்வளவு வலி இருக்கும். அந்த வலியிலையும் அந்த பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஓடி போய் போலீஸ்ல புகார் அது ஒரு பெரிய கதை. இப்படி இந்த திருடர்கள் வந்து இந்த தண்டட்டியை திருடுறதுக்குன்னே அன்னைக்கு நிறைய திருட்டு 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 பசங்க இருந்திருக்காங்க. இப்படி நம்ம முத்தாச்சி பாட்டிக்கு தண்டட்டி இல்லை. ஏன்னா அந்த தண்டட்டியை கலட்டி இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு வரதட்சணையாக திரும்ப அந்த அந்த பாம்படத்தை மெருகு கூட்டி அத தன்னுடைய மகளுக்கு அணிவிக்க போறாங்க. அப்ப அந்த ஆசாரியிட்ட கொடுத்துட்டு நடையா 3 மாசமா நடந்திருக்காங்க. அந்த ஆசாரியும் என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரி இன்னைக்கு எப்படியாவது போய் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு போய் அந்த திண்ணையிலேயே உட்கார்ந்துருக்காங்க, காத்து கிடக்குறாங்க. அப்போ இவளை என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்னொரு அந்த அம்மாவை பத்தி ஒரு வர்ணனை. இவ உடம்புல 2 துணிதான் இருக்கு. 2 துணி. அந்த மேல ஒரு துணி, அடியில கட்டுறதுக்கு ஒரு துணி. இதுதான். அது ஒரு காலத்துல துவைச்சிருக்கு. அப்படின்னா அந்த அம்மா அந்த பாட்டியுடைய ஏழ்மை நிலை எப்படி இருக்கு. இந்த இடத்துல எதுக்கு இவங்க வந்து இந்திரன் கலையாய் என் மருங்கிருந்தான் என காணப்படும் சம்பிரதாயமாய் புடவை என்ற 2 வெள்ளை துண்டுகள் எனக்கு இந்த இடத்துல புரியவே இல்லை. இந்திரன் கலை உருவில் 2 பக்கங்களில் இருக்கின்றான் அப்படிங்கிறதா நான் அதை வந்து பாக்குறேன். இதுல என்ன இருக்குன்னு எனக்கு இன்னும் அது புரியவே இல்லை. அதாவது ராஜாமணி அக்கா அறச்செல்வமோல சொல்லுவாங்க, அதை நான் கேட்டுக்கிறேன். இவள் வந்து பணக்காரி அல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு நமது ஐயா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்படி இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல உலர்ந்த வெற்றிலையை வாயில போட்டுக்கிட்டு கையில திண்ணையில அப்படியே தொடச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
ஆசாரியாரே என்ன வேலை சுருக்கா முடியும், மோசம் பண்ணிவிடாத வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சி பயப்படாத, பொழுது சாயறதுக்குள்ள உம்முடைய வேலையை நான் முடிச்சிருவேன் அப்படின்ட்டு தன்னுடைய கையில இருக்கிற அந்த பாம்படத்துக்கு மெருகு போட்டுக்கிட்டு அந்த ஆசாரி தங்கவேலு பேசிட்டு இருக்காரு. சரி, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால இந்த பாட்டிக்கிட்ட இன்னும் பேச்ச வளர்க்கிறாரு. பேச்ச வளர்க்கிறாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் வேலை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் பாட்டி, எனக்கு இடையில சுப்பையா வந்து ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. அவங்க தொணத்தொணன்னு உட்காந்துட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கடையா வாங்கி போயிட்டாரு. அதனாலதான் உங்க வேலை கொஞ்சம் தாமதமாச்சு. அதனால சரி சரி, இப்ப நான் செஞ்சிருவேன், இல்ல இது என்ன பெரிய காரியமா, அதான் இருக்கட்டும், சரியாச்சு, உன் வீட்டுல இதான் முதல் கல்யாணமா, செலவு என்ன ஆகும் என்று அந்த ஆசாரி பேச்சை இழுக்கிறார். என்னமோ எனக்கு எள்ளு அதாவது எள்ளுக்கு ஏத்தாப்புல ஏழைக்கு ஏத்தாப்புல எல்லாம் சேர்ந்து 200 ஆகும். அன்றைய காலகட்டத்துல ஒரு கல்யாணம் பண்றதுக்கு 200 ரூபாய் 200 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நகையை விட்டு போடுற அப்படின்னு திரும்பவும் பேச்ச வளர்க்கிறாரு. எல்லாம் என்ன, எங்க எங்க வீட்டுக்காரர் விட்டு போன அந்த 2 மோரதம் அவர் எழுதியிருக்கிறாரு. இப்போ நீர் அழிச்சு பண்ற ஒரு சோடு பாம்படம், வேற என்ன, ஒரு 50 ரூபா செலவு வரும். இதத்தான் என்னால இப்ப முடியும். சரி, என் வேலை எப்ப முடியும்? திரும்பவும் அந்த பாட்டி தன்னுடைய நிலைப்பாடை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, இதானே நீ பார்த்துட்டே தான் இருக்க, என் கை என்ன சிறகு கட்டி ரெக்க கட்டி பறக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி என் கைக்கு என்ன சிறகா கட்டி இருக்கு, வேலையை உனக்கத்தான் செஞ்சிட்டு இருக்க, அவசரப்படாத. ஆமா பாட்டி, நீ இந்த சமுசாரத்தை, அதாவது இந்த சங்கதிய கேட்டியா அப்படின்னு கேட்டு. என்ன சங்கதி? ஊர்ல களவு போயிடுச்சுல்ல. அப்படியா? யாருக்கு? அன்னைக்கு நம்ம மேல பண்ண வீட்டுல 2000க்கு களவாம். காசு கடை செட்டியாரு 10 மணிக்கு போயிட்டு இருந்தாராம். வட்டி பணத்தை மடியிலேயே முடிச்சு வச்சுட்டு வந்திருந்தாராம். மேல வரம்பு கிட்ட வரும்போது பொழுது பழன்னு இன்னும் விடியறாப்புல வந்து தட்டி பறிச்சுக்கிட்டே போயிட்டான். செட்டியார் வகுத்துல வடிச்சுட்டே வந்தாரு. காலங்கட்டு போச்சு. இதெல்லாம் நம்ம கட்டப்பராசா காலத்துல நடக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படின்னா இந்த கதை கட்டப்பராசனுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை ஒரு காலகட்டத்தில் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் கும்பினி ஆட்சி வந்திருக்கு. அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியார்கள் வந்து ஆட்சி செய்யறாங்க. அப்பதான் அந்த விண்டில் துரை அந்த அவர்கிட்ட பங்கா இழுக்கிற மாடசாமி. அப்போ இப்ப அந்த பாட்டி கேக்குறாங்க, முத்தாச்சி பாட்டி கேக்குது, இம்புட்டு பேசி செஞ்சுட்டு போனானே அவர் யாரு அப்படின்னு இந்த பாட்டி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஆசாரி சொல்றாரு, அவன் தான் நம்ம சங்குத்தேனே. எல்லாம் அந்த கும்பினியா வந்த பிறகுதான், அதுக்கப்புறம் தான் அந்த களவு நடக்குது. கும்பினியர்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, எப்படி எல்லாம் மக்களை வதைச்சாங்க, பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தையிலே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அன்னைக்கு ஊர்காவல் கிடையாது. கட்டபொம்மன் காலத்துல ஊர்காவல் இருந்துச்சு. இப்ப ஊர்காவல் இல்ல, நம்மளை கவனிக்க ஆள் இல்ல, மக்களை காப்பாத்த ஆள் இல்ல அப்படிங்கிறத நல்ல அழகாக எல்லாம் தான் போயிருச்சு அப்படிங்கிறத ஒரு நல்ல அழகா பதிவு செஞ்சிருக்கிறார். இப்ப பாட்டி சொல்ற, சவத்தத்தாலும் என் பாவத்துல வந்து விழாம இருந்தா சரிதான், எனக்கு அந்த மூங்கிலடியானும் பேராட்சி தாயும் தான் காப்பாத்தணும். இந்த மூங்கிலடியான் பேராட்சி தாய் யாருன்னு கேட்டா இவங்க குல தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், ஊரை காக்கக்கூடிய தெய்வங்கள். அதாவது முன்னோடியான் சாமி, அதாவது முனியாண்டி சாமி, அவர் தான் மூங்கிலடியான் சாமி. பேச்சி பேராட்சி அப்படின்னா பேச்சியம்மன், பெரியாச்சியம்மன். இவங்களை இப்ப இன்றைய காலகட்டத்துல இப்படித்தான் அது பேச்சியம்மன் அப்படின்னு வழக்கத்துல வளர்ந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எனக்கு அவங்கதான் என்னை காப்பாத்தணும். சரி சரி, இந்தா ஒரு நொடியில தாரேன் அப்படின்ட்டு அந்த பாம்படத்தை அப்படியே நல்லா ராவி மெருகூட்டி அந்த பாம்படத்தை அழகா ஒரு அன்னைக்கு ரோஸ் கலர் பேப்பர் இருந்திருக்கும் போல சிகப்பு காகிதங்களை மடிச்சு
அந்த ஆசாரி வந்து என்ன திரும்ப என்ன செய்யறாருன்னா, அந்த பொடி இருக்கு இல்லையா, அந்த பொடியையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த இன்னொரு சமூகத்துல ரெண்டையும் மடிச்சு கொடுத்திருக்காரு. மடிச்சு இந்தா அப்படின்னு சொல்லி மரியாதையாக கொடுக்கிறார். அன்றைய காலகட்டத்துல அப்படித்தான். வீட்டுல வந்து தங்கம் வந்து நகை செய்வாங்க அன்றைய காலகட்டத்துல. எனக்கு நானே பார்த்திருக்கேன். அப்போ என்ன செய்யறாங்க, இந்த பொடிய கூட தாள்ல மடிச்சு கொடுக்குறாரு. என்ன ஒரு நாணயம் அந்த ஆசாரி, எப்படி ஒரு ஒரு களவு எதுவுமே இல்லாம அவ்வளவு மரியாதையோட அந்த இதை கொடுக்குறாரு. சரின்ட்டு இந்த முத்தாச்சி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மடியில இருந்த கும்பிடி ரூபாய், அன்னைக்கு கும்பிடி ரூபாய் 10 ரூபாய கொடுக்குறாங்க. அப்பதான் அந்த 1 ரூபாய் வந்திருக்கும் போல. அந்த 1 ரூபாய என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஏய் கிழவி, நான் என்ன கஞ்சி கூட குடிக்காம நல்ல வேலை நீ பண்ணி கொடுத்துருக்கேன், நல்ல வேலை செஞ்ச. எனக்கு என்னையா தெரியும், ஏழைக்கு என்னையா தெரியும் அப்படின்னா, தொழிலாளிக்கு கூலி விட முடியுமா அப்படின்னு அவன் சொல்ல, சரி இவங்கிட்ட என்னத்த வாதாட அப்படின்ட்டு அவன் கேட்டத கொடுத்துட்டு நகைய பத்திரமா அப்படியே சுருக்கு பையில இடுப்புல சுருகி கொண்டு வேகமா நடந்து வர்றான். வேகமாக கால் ஆழ்வான், இந்த ஒரு இடத்துல கால் ஆழ்வான் அப்படிங்கிறத வார்த்தைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த கால் ஆழ்வான் அப்படிங்கிறது எனக்கு செருப்பா அல்லது நடராசா சொல்லுவோம் இல்லையா, அதா நடராஜா வண்டி நடந்து வரதா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா பாட்டிக்கு செருப்பு இருக்கா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க, செருப்பு எல்லாம் தச்சு போற அளவுக்கு அவங்ககிட்ட வசதி இல்லை. அப்பனா அந்த கால் ஆழ்வான் அப்படிங்கறது பாதமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுது. இப்படி இது ஒரு அத்தியாயம். பாட்டி நடந்து வர்றாங்க, அந்த தன்னுடைய பொக்கிஷத்தை வாங்கிட்டு வர்றாங்க. சரி, இப்பதான் நம்மளுடைய கதையுடைய ட்விஸ்ட் ஆரம்பிக்கும். எவ்வளவு வேகமா நடந்தாலும் சில நேரத்துல நமக்கே சலிச்சுக்கும். என்ன எவ்வளவு பக்கம் சொல்றாங்க, ஆனா நடந்த தூரம் காலியாக மாட்டேங்குது அப்படின்னு சலிச்சுக்கிட்டு அந்த பாட்டி நடந்து வர்றாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த பாதையை கூட ஒரு ராஜா பாதை அந்த காலத்துல நல்ல மரங்கள் அதெல்லாம் நிறைய இருந்திருக்கு, அதனாலதான் அந்த ராஜபாதை. ஆனா ஜன நடமாட்டமே இல்லாத மரங்கள் மட்டும் அடர்ந்து நெருங்கிய ஒரு காட்டுப்பாதை. இருள் மட்டும், அதாவது சாயந்தர நேரம் வந்துச்சுன்னா யார் தன்னுடைய கைய தனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருட்டா இருக்கு. இப்படி இந்த கிழவி இதுவரைக்கும் யாருக்கு பயப்படல. நம்ம போன கதையில காலனுக்கு கூட பயப்படாத ஒரு கிழவியை பத்தி படிச்சோம். அதே மாதிரி இவ பேய்க்கும் பயப்படுறது கிடையாது, திருடருக்கும் பயப்படுறது கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னமோ அவளுக்கு மனசுக்குள்ள ஏன் அப்படின்னா, இந்த தங்கவேல் ஆசாரி சொன்னார் இல்லையா, அந்த சங்குத்தேவனை பத்திய ஒரு பயம் வந்துச்சு. அப்போ இந்த ஒவ்வொரு கிளைகள் மீதும் குதிக்கும் தருவார். அந்த ஒவ்வொரு மரத்தை கடந்து போகையில இந்த சங்குத்தேவன் அந்த மரத்தடியில இருப்பான், இந்த மரத்தடியில இருப்பானும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே மரத்தை தாண்டான். தன்னுடைய மனசுல சொல்லிக்கிட்டே போறான், சங்குத்தேவன் தப்பிச்சுட்டே அந்த ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா அந்த கிழவி. இப்படி அவ தவிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது தனக்கு முன்னாடி ஒரு தூரத்துல ஒரு சிறிய ஒரு உருவம் தெரியுது, இருண்ட கரிய உருவம் தோன்றுது. கிழவிக்கு கிழவிக்குதான் பயம் வந்துருச்சு. இருண்டவன் கண்ணுக்கு அரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி சங்காசாரி சொன்னதை வச்சுக்கிட்டு எதை பார்த்தாலும் சங்குத்தேவனா இருக்குமோன்னு பயந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆளு நிக்கிறாரு. அந்த ஆளுதான் இவளுக்கு பயம் மனசுல, சங்குத்தேவா வாய் கொளருது, சங்குத்தேவனா இருப்பாரோ அப்படின்னு. காலு கையால நடுங்குது, முன்னாடி எடுத்து வைக்க முடியல அவளால. அப்படியே மடிய இருக்க கட்டிக்கிறான். அந்த ஏழைகள் படுற பாடு பாருங்களேன். இருக்க சொல்லிக்கிட்டு, மூங்களடியா நீதான் என்னை காப்பாத்தணும் ஐயா,
அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருக்கு. அந்த கரிய உருவம் தன்னை போன்ற ஒரு நடவாதியா, அதாவது பாதசாரி நடக்கிற போறவரா இருக்கலாம், ஜார்னி பண்றவரா இருக்கலாம் அப்படின்ட்டு மூங்கிலடியான் மேல பாரத்தை போட்டுக்கிட்டு ஐயா ஐயா அப்படின்னு கூவிக்கிட்டே ஒரு பக்கத்துல போறா. யாரங்க கூப்பாடு படுறது அப்படின்னு ஒரு கனத்த ஆண் குரல் கேக்குது. சத்த பொறுங்கோ, இதான் வாரேன் அப்படின்னு பக்கத்துல போயிட்டா. பார்த்தா இப்ப சங்குத்தேவன் நிக்கிறாரு. ஒரு உருவம் நிக்குது. அவனுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படின்னா, தலையில கிருத்த முண்டாஸ், நீண்ட கிருதம், வரிந்து கட்டின அரை வேஷ்டி, திடகாத்திரமான சரீரம், அக்குளில் அக்குளில் ஒரு குறுந்தடி இப்படி வச்சுக்கிட்டு அந்த ஆள் நிக்கிறார். இதையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருட்டுல கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க பழகிட்டான். இப்ப இவளுக்கு ஒரு சந்தோஷம், இவன் நல்லா திடகாத்திரமா இருக்கான், நம்மளை எந்த சமயத்திலையும் காப்பாத்திருவோம் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு வந்துருச்சு. அதனால இவன் கூட நம்ம பேசிட்டு வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நாள் கிழவிக்கு வந்துருச்சு. கிழவி, இப்ப அவரு பேசுறாரு. கிழவி, உண்மை வீட்டுல நீ எங்க கடந்து வார? இங்க இறந்தா வரேன். எம்பிட்டு பறந்து வந்தாலும் கிளவிதானே, பொழுது சாஞ்சி எத்தனை நாள் இருக்கும், நான் போய்த்தான் வேலையும் முடியணும், நாளை ரொம்ப ஆயிருக்குமா அப்படின்னு அவங்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறான். பொழுதா ஒன்னும் ஆகல, நீ எங்க போற அப்படின்னு திரும்பவும் கேட்கிறான். நான் எங்க போனா என்ன? கிழவி அதாவது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னிடம் இருக்கிற அந்த பொருளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவ சமயோஜிதமா நடந்துக்கிறான். நான் எங்க போனா என்ன, உங்க பச்சேரியில ஒரு பல்லனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. இப்பதான் அந்த ஆமா நீ என்ன சாதி கிழவி? நாங்க வெள்ளாளம் பிள்ளைங்க, அதாவது வேளாளர். ஆமா நீ யாரியா? நான் தேவமாறு. இப்ப கிழவிக்கு தேவமாறா, என்ன ஐயா இப்படியுண்டா உங்க சாதியில அப்படின்னு கேக்குறான். உங்க சார் ஊரெல்லாம் இப்படி கொள்ள, அதாவது களவாணிட்டு இருக்கானமே, நீங்களா பெரிய மனசெல்லாம் சும்மா இருக்கலாமா, இதெல்லாம் எடுத்து சொல்லாம்ல அப்படின்ட்டு இந்த அநியாயத்தை பார்த்து நீங்க சும்மா இருக்கிறதா, கலிகாலமா அப்படின்ட்டு சொல்றா. தன்னுடைய ஆதங்கத்தை அவ சொல்றா. இதெல்லாம் இருக்காங்களே, நீங்க தட்டி கேட்க கூடாதா அப்படின்னு. கிழவிக்கு வாய் கொடுக்க பாரு அப்படின்னு கோபிச்சுக்கிட்டான். அவன் கோபிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டேம்மா, அது தொழில் தானே, திருடு அது ஒரு தொழில் ஆயா, கிழவி அது ஒரு தொழில். ஆமா நீ சொல்லுவது போல களிதான் முத்தி போச்சு, நீ என்னமோ தெரியாம பேசுறியே. அவன் வேற கிளை, ஒரே ஜாதி தான், ஆனா அவன் வேற கிளை, நான் வேற கிளை. அந்த பையன் கொண்டையும் கோட்டையான், நான் வீர முடிதாங்க. நிறைய பிரிவுகள் இருக்கும். ஒரு ஜாதி அப்படி இருந்தாலும் அந்த ஜாதியிலேயே நிறைய பிரிவுகள். ஆமாங்களவி, ஏன் பதறி பதறி சாகுற அப்படின்ட்டு கேலியா கேக்குறான் சங்குத்தேவன். ஏன் இப்படி பயப்படுற அப்படின்ட்டு. ஆமா நான் இங்க வர லட்ச லட்சமா வச்சு வாழ்றேன், நான் பதறேன் அப்போ அப்படின்னு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் அப்படின்னு அவன் சொல்றான், சங்குத்தேவர் சொல்றான். அப்போ இவளுக்கு என்னத்த சொல்ல அப்படின்ட்டு, உங்ககிட்ட சொன்னதுக்கு என்ன சொல்றதுக்கு என்ன, என் மகளுக்கு கல்யாணம், நான் போய்தான் 4 வேலை பார்க்கணும், நான் போய் அந்த வீட்டுல போய் ஒரு ஜோடி இரவல் பாம்பட வாங்கிட்டு வரேன். பாருங்களேன், சொந்தம் சொல்லல, அதுலயும் நம்மள ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சுய பச்சாதாபத்துல தன்னுடைய பொருளையும் காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி நான் இரவல் வாங்கிட்டு வரேன் ஐயா, நான் ஏழை அப்படிங்கிறத சொல்றேன். எப்படி இருந்தாலும் ஒரு கல்யாணம் செஞ்சா ஒரு பகட்டாத்தானே செய்யணும், 4 பேர் மதிப்பான், அப்படி செஞ்சா தானே 4 பேர் மதிப்பாங்க அப்படின்ட்டு அந்த கிழவி தன்னுடைய இந்த சங்குத்தேவர்கிட்ட சொல்லியிருக்கு. சரி உனக்கு பாம்படமாச்சு இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பாக்குறான். சரி உனக்கு எத்தனை பிள்ளைங்க? உன் மக மூத்தவளா அப்படின்னு கேட்க, அவன் கண்ணெல்லாம் அந்த கிழவியவே பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டு, எல்லாம் ஒரு பொண்ணுதான், ஒத்தை ஒத்தை, அதாவது பாருங்க ஒத்தை பொண்ணுதான் அப்படின்னு சொல்லு, ஒன்னே ஒண்ணு சன்னே கண்ணு சொல்றப்போ அது மாதிரி
சரி 2 பேரும் பேசாம நடந்து போறாங்க. அந்த இந்த இருட்டுல கூட அந்த கிழவி அந்த சங்குத்த அவன் உத்து உத்து பாக்குறான். அவன் தன்னை பாக்குறதும் பிறகு குனிந்து இப்படி யோசிக்கிறதுமா அவன் நடந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல இந்த கிழவி எப்ப போயிடுது, இனிமே நான் போயிருவேன் அப்படின்ட்டு கிளம்புறான். ஆச்சி நெல்லு, கிழவி நெல்லு, ஒரு சமுசாரம், அதாவது ஒரு விஷயம். நீ ஏழை தானே, முதல்ல குழந்தை பேரன் பிறந்தா இத அவனுக்கு போடு. அவனுக்கு முத குழந்தை பிறந்தா பேரன் பிறந்தா என் பேரை இடு அப்படின்ட்டு ஏதோ கொடுக்குறோம். உடனே இந்த பாட்டி நீங்க மகராசரா இருக்கணும் வாழ்த்துது. என்ன பேரிட அப்பாவே கேக்குது. அப்போ என்ன பேரை இடு நான் வைக்கிறது அப்படின்ட்டு அப்படியே கேக்குது. கேட்ட உடனே கையில கை தானா வருது, சங்கு தேவர்னு வை. உடனே அப்படியே அந்த கிழவிக்கு பயம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. டக்குன்னு வாங்கினா அந்த பணப்பைய அப்படியே கீழே வேண்டாம் வேண்டாம் என்னை விட்டுருங்க, நான் எப்படியாவது இப்படியே ஓடி போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறேன். ஆச்சு எடுத்துக்கோ, கண்ணான உங்க அதாவது சத்தியமா அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த வார்த்தையை தங்க சொல்லியிருக்கிறார். ஒண்ணு செய்யல அப்படின்ட்டு கையில கொடுத்து அந்த கிழவிட்ட கொடுக்குறாரு. கிழவியும் திரும்பி திரும்பி பார்த்தபடியே பயத்தோடையே என்ன செய்யறா, ஓடி போறா. சங்குத்தேவன் அப்படியே அசதியா ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து ஒரு சட்டில் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தன்னுடைய மூளையை குழம்பி போச்சு. அவர் பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் அந்த மூளை சரியானது போல் தெரியுது. ஆமா கிளவி திடுக்கு பயந்துதான் போனா அப்படின்ட்டு 1 2 100 இதுவும் ஒரு வேடிக்கை தானே அப்படின்ட்டு முனகிட்டு அப்படியே எழுந்து அந்த சங்குத்தேவன் ஒற்றையடி பாதை வழியாக நடக்கிறதாக அந்த கதை முடியுது. அவன் என்ன சங்குத்தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நாம தான் ஊரெல்லாம் திருடுறோம். அந்த வறுமையின் காரணமாக, மனித நேயத்தின் காரணமாக நம்ம கிட்டயே இந்த கிழவி திருடி வெற்றி பெற்று விட்டாலே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இந்த சங்குத்தேவன் கிளம்புறாரு. இந்த கதையில நான் என்ன அப்படின்னா, சங்குத்தேவன் அப்படிங்கிறவன் ஒரு வழிப்பறி திருடர்களுக்குள்ள சில நியாயங்கள் இருக்கு. ஒரு காலத்துல திருடு தொழில் செய்யறவங்க வீடு திறந்துகளாலும் வீட்டுக்குள்ள அப்படி திடீர்னு உள்ள புகுந்துட மாட்டாங்கிறான், கண்ணக்கோல் வச்சு திருடுவாங்க. அது தொழில் தர்மம். அதே மாதிரி இந்த சங்குத்தேவனும் திருடு தொழில் தான் செய்யறதா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு இரக்கம். ஏன் திருடர்களும் மனிதர்கள் தானே, கல்வராக இருந்தாலும் அவர்களும் மனதளவில் இரங்கும். திருடனும் மனிதன் தான் என்ன அப்படிங்கிறதோட இந்த கதை முடிச்சிருக்கிறாங்க. இந்த திருடர்கள் எப்படி மாறினாங்க, இதுல மாறுறதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு உங்ககிட்டயே அந்த விடயத்தை விட்டுட்டு என்னுடைய இந்த கதையை கேட்ட அனைத்து இலக்கிய உள்ளங்கள் அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சிவசுப்பிரமணிய ஐயாவுக்கும் என்னுடைய இளைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டீச்சர். என்ன சொல்றது, இப்போ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ஒரே வரியில சொல்லணும்னா, உங்கள் மாணவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக அத கதையை ரொம்ப அருமையாக அற்புதமாக சொன்னீர்கள். அது முதல்ல பாரதிதாசன் பாடலை இது பண்ணீங்க, புதுமைப்பித்தனை பற்றி சொன்னீங்க, பிறகு பாடல்களை இசையோடு பாடினீர்கள். ரொம்ப அருமையா இருந்துச்சு. தண்டட்டிங்கிற ஒரு நகையை வச்சு இந்த கதை எழுதியிருக்கிறார். தண்டட்டிங்கிறது சும்மா இல்ல, அது கொத்து நகை, அது கொத்து நகை.
அந்த அந்த அதெல்லாம் ரொம்ப அதிக பவுன் இருக்கும். இந்து சமயம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்து சமயம்னு புதுமைப்பித்தன் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால அது வந்து ஓ, சரி சரி சரி. பெண்களுக்கு அந்த தண்டட்டினால இந்து சமயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது. வேற சமயத்தை சொல்லாம இந்து சமயம்னு சொல்லியிருக்காருல்ல. பெண்களுக்கு செவ்வாய் தோஷம் திருமணம் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரிஞ்சத பெண்களுக்கு தான் இந்த தோஷம் எல்லாம். ஆண்களுக்கு ஒரு தோஷமும் இல்லை, பெண்களுக்கு தான் நிறைய தோஷம். அடுத்து இந்திரன் கலையாய் ஏன் மறுக்கிருந்தான் என்று அப்படின்னு அந்த புடவை முறுக்கு பாட்டி முத்தாட்சியினுடைய சேலைய புதுமைப்பித்தன் வர்ணிக்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்திரனுக்கு விஸ்வாமித்திரர் சாபம் இருக்கிறார். அவன் செய்த அட்டூழியத்தினார் சாபம் அச்சு அந்த பாட்டியினுடைய புடவை கிழிசல் கண்ணு கண்ணா கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அந்த சாபம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த கண்ணுகள்லாம் கிழிஞ்சிருக்கு, கிழிஞ்ச உடை அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்காக இந்திரன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காரு. அருமையான கதை. நாம் பிறகு சொல்லிக்கலாம். பின்னூட்டம் அளிப்பதற்கு முதல்ல அறச்செல்வி அம்மாவை பின்னூட்டம் அளிக்க வருமாறு அழைக்கிறேன். வாங்கம்மா அறச்செல்வி. அனைவருக்கும் வணக்கம். மகாலட்சுமி அம்மா சொல்லுங்கக்கா. ஒரு துள்ளலோட கதை சொன்னீங்க. சரிக்கா. நல்ல உங்க அனுபவங்கள் அதெல்லாம் சேர்த்து கதையை சொல்லும் போது கதைக்கு அது கொஞ்சம் மெருகூட்டியது. நீங்க சொன்ன அந்த இலந்த பழம், ஜவ்வு மிட்டாய், ஐஸ் தாத்தா இதெல்லாம் நான் ஒரு காலத்துல எனக்கும் அந்த பழையதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதுலயும் ஒரு ஐஸ்காரரை மறக்கவே முடியாது. என் தங்கச்சிக்கு கடன் தருவாரு, எனக்கு வந்தாலும் தரமாட்டாரு. கேட்டா நீ என்னைக்கு ஐஸே வாங்கினது இல்ல, உங்க தங்கச்சி தான் அடிக்கடி ஐஸ் வாங்க, உன்னை நம்பி எல்லாம் காசு தர மாட்டேன், கடன் தர மாட்டேன் பாரு. மறக்க முடியாத ஐஸ்காரரு. நிறைய நினைவுகளை மீட்டு கொடுத்தது நீங்க சொல்லும் போது. கதையும் அருமையா சொன்னீங்க, எந்த ஒரு இதுவும் விடுபடாம. அந்த வசனங்கள்லாம் அவங்க பேசும்போது எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி சொன்னீங்க. தொய்வு இல்லாம கதை போயிட்டு இருந்துச்சு. அருமை, வாழ்த்துக்கள், பாராட்டு. அடுத்து இந்த கதை, இந்த நீங்க அந்த முன்னோட்டம் ஒரு பாட்டு பாடினீங்க, அது அன்னைக்கே கலை இலக்கிய பெருமன்றத்தோட அந்த விழாவிலேயே பாடணும்னு நினைச்சீங்க. ஆனா அது ஒரு முடியாத ஒரு நிகழ்வா போச்சு. இன்னைக்கு அந்த குறை உங்களுக்கும் தீர்ந்துச்சு, கேட்க முடியலையேன்ற எனக்கும் அந்த ஒரு இது நிறைவாயிடுச்சு. அந்த முன்னோட்டம் நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. நீங்க சொன்னீங்கல்ல அந்த கதை, புதுமைப்பித்தன் கதைகளை பத்தி சிறப்பு. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு பிரசவம் தான். அப்படி இருக்கும்போது பெற்ற குழந்தையில தாய்க்கு எந்த பிள்ளை அழகு, எந்த பிள்ளை அழகுல வசதி எதுவுமே கிடையாது. தான் பெற்ற அனைத்தும் அழகு, அனைத்தும் அருமை. அந்த மாதிரிதான் எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய கவிதைகளாகட்டும், கதைகளாகட்டும், அது அனைத்துமே அவங்களுக்கு பிடிச்சதுதான். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அந்த கதையில அந்த காலத்துல சமுதாயம் எப்படி இருந்துச்சு, சமுதாயத்தோட நிலைமை என்ன அப்படின்றத அழகா சொல்லியிருக்க. வரலாறு கூட சுட்டி காட்டப்பட்டுள்ளது. என்னன்னா அதே இது கட்டபொம்மன் காலம்னா இப்படி நடக்குமா அப்படின்ற ஒரு வரலாறு இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதையும் நாம பாக்குறோம். அடுத்து ஹிந்து சமூகத்தின் பழைய உலர்ந்து போன கட்டுப்பாடுகளின் கைதிகளாக ஏழைகள் இருக்காங்க, அதையும் இங்க சுட்டி காட்டியிருக்காரு. அதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவர் ஒரு உண்மையை அப்படியே போட்டிருக்காரு. கைம்பெண்களின் நிலைமையை விட கன்னியர்கள் நிலைமை பரிதாபத்துக்குரிய உண்மைதான். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும், இந்த காலத்துல எல்லாம் கன்னியர்கள் இல்ல, பொண்ணுக்கு அலையோன்னு எல்லாருமே அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு முன்னேற்றம்னு கூட சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆசாரி வீட்டுல தொடங்கி அவங்க அந்த கோயில் வரைக்கும், இவங்க கிளம்புறதுல இருந்து முடிகிற வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அருமையான ஒரு கதையாக்கியிருக்காரு. அந்த இருட்டு கூட தான் கையே தெரியாது. நம்ம மை இருட்டும்போம், மை மாதிரி கண்ணக்கரேர்னு இருந்துச்சும்பாங்க. இதுல தன் கையே தெரியாது அப்படின்னு. இந்த கதையை நான் படிச்சேன்.
பாதி படிக்கும்போது அந்த ஒரு உருவம் கூட வந்துச்சுன்னு விட்டு நான் ஆரம்பத்திலேயே படிக்கும்போது எனக்கு தொண்டு அந்த கதை கீரா கதை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னன்னா அதுல காமம்மா வந்து கடைசியா அவங்க பெண் தெய்வம் மாட்டம் அவங்க கேரக்டர் பதியப்பட்டிருக்கும். ஊரையே காப்பாத்தி கொடுத்துருவாங்க. நான் நினைச்சேன் இந்த கதையில வர சங்கு தேவனும் காமம்மா கணக்குல கெட்டவனா இருந்து நல்லது செய்வானோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா படிக்க படிக்க ஆளே வரல. இன்னும் அந்த கேரக்டரே இன்னும் உள்ள வரலையேன்னு நினைச்சேன். கடைசியா அதே மாதிரி அவர் வந்து அந்த பாட்டிக்கு உதவி செய்யறாரு. நீங்க சொன்னதுதான், திருடர்களுக்கும் தர்மம் உண்டு, அவங்களுக்கும் சில கொள்கைகள் உண்டு. கதைன்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு கெட்டத ஒரு எதிர்மறைய நேர்மறையா காமிச்சிருக்காரு. அது அழகு. இது படிக்கிறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். கெட்டவங்க கெட்டவங்களே கிடையாது. திருடன் எல்லாம் திருடன் சொல்ல முடியாது. நல்லவர்களும் இருக்கிறார்கள். அருமையான கதை, ரொம்ப நல்லா சொன்னீங்க. கேட்கறதுக்கும் ஆசையா இருந்தது, படிக்கிறதுக்கும் ஆசையா இருந்தது. இதுல பல விஷயங்கள் நாம் அந்த காலத்துல எப்படி இருந்ததுங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இதுல இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே எழுதியிருப்பாரு. எழுதுறது கொஞ்சம் எழுத்துக்கள் கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் அந்த வார்த்தைய அப்படியே தமிழ்ல எழுதியிருக்காரு. அதுவும் அந்த வார்த்தைகள் அந்த காலத்துல என்னென்ன வார்த்தைகள் எப்படி மக்கள் பேசினாருங்கிறதுக்கு ஒரு தமிழ் ஆராய்ச்சிக்கு இதெல்லாம் பயன்படும். இன்றைய நிகழ்வு அருமை. வாழ்த்துக்கள் கதை சொல்லிக்கு. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றி அம்மா. அருமையானது ஒரு பின்னோட்டம். அது சங்குத்தேவன்கிற பாத்திரம் உண்மையிலேயே ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு திருடன், நல்ல திருடன் இருந்திருக்காரு. அவர் பேர் எனக்கு படார்னு ஞாபகம் வர மாட்டுக்கு. சிறுகதை ரொம்ப அருமையாக சொன்னதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் மகாலட்சுமி டீச்சருக்கு. ஆமா, அடுத்து ரேவதி டீச்சர் வரீங்களா பின்னூட்டம் அளிக்க, அல்லது ராஜாமணி அம்மா? திருமதி ராஜாமணி அம்மா வருகிறேன். வணக்கம். கலை இலக்கிய பெருமன்ற அனைவருக்கும் வணக்கம். ஐயா சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு சகோதரி சொன்னாங்க, எப்படி அந்த எழுத்தாளர் அந்த வட்டார மொழியில எழுதினாரோ அதை அப்படியே நடிச்சு காமிச்ச மாதிரி சொன்னாங்க. இப்போ ஒரு மகாபாரதத்துல நிறைய நடுவுல வந்து கிளை கதைகள் வரும் இல்லையா, அது மாதிரி இவங்க ஒரு கதைக்கு நடுவுல நிறைய கிளை கதைகளா இவங்களுடைய பட்டறிவை வச்சு நிறைய கதைகள் அனுபவத்தை எல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு. அது மாதிரி அந்த ஒரு இது கேட்டிருந்தாங்க, இந்திரன் மருங்கிருந்தான் அப்படின்னு சொன்னா, இந்திரனுக்கு வந்து அந்த சாபம் 1000 கண்ணு அப்படின்னு வரப்பெல்லாம் கண்ணா போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த புடவையிலேயே அந்த மாதிரி பொத்தலா இருக்குது அப்படிங்கறதான் அப்படி குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு. இன்னொன்னு, காலாழ்வானை தட்டி விட்டு நடந்தாள் கிழவி அப்படின்னு சொன்னா கீழே மண்ணு உருண்டைகளா இருக்கும் இல்லையா, அப்ப அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாம அந்த கல்லு மண்ணு உருண்டையா இருக்கும், அதை வந்து தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேகமா நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அது மாதிரி சில திரைப்படங்கள் கூட பாக்குறோம் பாருங்க. நம்ம ஊரு மம்முட்டியான ஏதோ ஒரு கதை வரும், ஒரு திரைப்படம். அந்த மம்முட்டியான் ஊருக்கெல்லாம் தான் அவன் வந்து அவனா இருப்பான், ஆனா ஏழை மக்களுக்கு அவனால எந்த தொந்தரவும் இருக்காது. பொதுவாக இந்த சங்குத்தேவன் கூட அந்த பணக்காரர் பண்ணையார் வீட்டுலதான் திருடுறான். ஏழைகள் கிட்ட அடிச்சு பறிச்சு அவன் வந்து எடுத்துட்டு போகல. அது பெரிய பணக்காரர்கள்கிட்ட அவங்க வட்டி வாங்கி காசு வச்சிருக்காங்க பாருங்க, அததான் அவன் அடிக்கிறான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் திருடி ஏழைகளுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் அந்த பெரிய கொள்ளைக்காரர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இதுல பதிய வச்சிருக்காரு. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது அப்படியே ஒரு உங்களுடைய அன்பு சகோதரிக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். ரொம்ப அருமையா இருந்தது இன்றைய நிகழ்வு. நல்ல நன்றி ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்து ரேவதி டீச்சர். தமிழ்நாடு கலை பெருமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதை சொல்லி மகாலட்சுமி மிக சிறந்த கதையாசிரியர். பாட்டு பாடுவாங்க, நாடகம் நடிப்பாங்க, பல்துறை அப்படின்னு நாங்க அவங்களுடைய பங்கீடு எல்லாம் நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய பார்த்து ரசிச்சிருக்கோம். பட்டிமன்றத்துல எல்லாம் வந்து பேசுவாங்க. எங்க ஊர்ல மிக தைரியமாக எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுறதுக்கு தயாரா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா
நம்ம ஏழைகளை என்ன சொல்றாங்க, சமூகத்தின் பழைய உலர்ந்து போன கட்டுப்பாடுகளின் கைதி அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல பணக்காரர் என்ன சொல்றாங்க, பூலோக தெய்வங்களின் மீது சமுதாய கட்டுப்பாட்டின் ஜம்பம் பலிக்காதவங்கன்னு ரெண்டையும் கம்பேர் பண்றாரு. அதே நேரத்துல விதவைகளை கொஞ்சம் மதிக்கிற சமுதாயம் கன்னிப்பெண்களை மதிக்கல அப்படின்ட்டு. இந்த பாட்டி என்ன செய்யறாங்க, கடைசியில சங்குத்தேவன்கிட்டயே போய் சங்குத்தேவனை பத்தி சொல்றது பாத்தீங்கன்னா, ஒழிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒழிஞ்ச மாதிரி அவன்கிட்டயே போய் அவனை பத்தியே சொல்றாளே அப்படின்னு ஒரு இது ஆகுது. கடைசியில நீ ஏழை தானே, இன்னும் இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு பண முடிப்பா தாராப்புல, உன் முத பேரனுக்கு என் பேரை போடு அப்படி சொன்னவும், பேர் என்ன வைக்க, இப்ப சங்குத்தேவன்னு வை அப்படி சொல்லவும் பாட்டி விலை வளர்த்து போய் கடைசியில பயந்துட்டனாலும் அந்த பண முடிப்பை வாங்கிக்கிறா. அங்க அவ போன பிறகு சங்குத்தேவன் அங்க இருந்த கல்லுல சற்று உட்கார்ந்தான். குழம்பிய மூளை சரியானது போல் தெரிந்தது, சங்குத்தேவனை கிழவி அப்படின்னு சொல்லி ஒரு 3 புள்ளி வச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன, கிழவி மாத்திட்டா போல இருக்கு, இன்னுமே திருடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வராங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தோணுது. அருமையான கதை, சின்ன கதை தான். அதே மாதிரி பங்கா அப்படின்னா இந்த பழைய அந்த ஆபீஸ்கள் எல்லாம் மேல அப்படி விசிறதுக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி, கீழே இருந்து அவங்க ஒரு கயிறை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதை ஆடிக்கிட்டே இருக்கும். குதிரை வண்டியும் இருக்குது, அதையும் சொல்லலாம். இந்த இடத்துல பங்கா ஆட்டும் தொழிலாளின்ற மாதிரிதான் போட்டிருக்கு அந்த மாடசாமி வந்து. அதனால அந்த விசிட்டா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன், பங்க இழுக்கும் மாடசாமி அப்படின்னு போட்டதுனால. அதனால சிறப்பாக கதைக்குரிய மகாலட்சுமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா டீச்சர். அடுத்து பொன்னியல்மலை தோழர் எதுவும் சொல்றீங்களா? பின்னோட்டம் இணைஞ்சிருக்கீங்க அவங்க, இல்லைன்னா சாத்தூர் கனெக்ஷன். வணக்கம் வணக்கம். அதாவது சிறப்பான பொழிவு, கதை கருவும் சொல்லிய விதமும் அருமை. அவ்வளவுதான், ஒரே வரியில சொன்னேன். அதுல வந்து அந்த சொல் வந்து சொன்னீங்க, அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பது. கைம்பெண்களை விட கன்னிகள் பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க. அது உண்மை. அது நானே அது வந்து என்னுடைய திருமணமே, நான் ஒரு கைம்பெண்ணை திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்ன போது எனக்கு என்னோட மாமா சொன்ன வரிகள் அது. அப்படியே இப்போ கேட்கும்போது பாதிப்பானது. அந்த திருட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் கூட திருடர்களாக இருந்திருக்காங்க. ஸ்ரீரங்கம் கோயிலே ஏதோ புத்தர் சிலையை உடைச்சி திருடி கட்டப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி வால்மீகி ராமாயணம் எழுதுனவர் கூட திருடர்கள் அப்படின்னு. ஆனா இதுல தொழில் தர்மம்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்றது வந்து, அது யாரோட கோணத்துல இருந்து, அந்த திருடர்கள் கோணத்துல இருந்து தான் எடுத்துக்கணும். ஏன்னா திருட்டை வந்து தொழில் தர்மம் சொல்ல முடியாது. அதான் ஆசிரியரின் கருத்தாக வெளிப்படுவது என்ன அப்படின்றது என்ன குறிச்சிருக்கிறாரான்னு கேட்கலான்னு பார்த்தேன். இப்ப நம்ம முன்னாடி பேசின தோழியர் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு அவர் வந்து கடைசியில வந்து அவர் விட்டு விடுவதாகத்தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, திருட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செய்தி. அது எனக்கு ஒரு கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் கூட எனக்கு பழக்கம் வந்த போது அவரோட பேசின போது சொன்னார், அவர் உங்களுக்கு தெரியுமா என்னாரு, வெள்ளி பாத்திரம் திருடுறவன் அங்க தங்க சங்கிலி இருந்தா கூட எடுக்க மாட்டானா, தங்க சங்கிலி திருடுறவன் வெள்ளி பாத்திரத்தை எடுக்க மாட்டானா. அது ரெண்டுத்துக்கும், அதாவது வெள்ளியை விட தங்கம் வேல்யூ, ஆனாலும் அவன் அந்த தங்கத்தை எடுக்க மாட்டானா. இது என்னால் நம்ப கூட முடியல. ஆனா சொன்னவர் வந்து ஒரு போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், அதனால அதை நம்பணும். அப்பதான் ஏன் என்ன எதுன்னு விலை கேட்ட போது என்னன்னா, ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கு வேல்யூ எல்லாம் தெரியும். அவனுக்கு வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் செல்லிங் எங்க கொண்டு போய் விற்கணுமா அந்த இடத்துல வந்து இதுதான் அவனால விற்கிறதுக்கான இடம் இருக்குது. அவன் அந்த தங்க சங்கிலியை கொண்டு போய் எங்கன்னா தெரியாத இடத்துல வித்தனமா மாட்டிப்போம் அப்படின்ற பயத்திலேயே அவன் அதை தொட மாட்டான், இதை தொடுவாங்களே. இது வந்து எப்படி, இது ஒரு மாதிரியான தொழில் தர்மம்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அது இது வந்து அதாவது என்ன சொல்றது, ஒரு காலத்தை நீங்க அப்படியே கண்ணாடியில் காண்பித்தது போல, அல்லது திரை ஓவியமாக தீட்டியது போல இந்த கருவும் இருந்தது. அதை நீங்க ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க. உங்க மொழி நடை, குரல், மொழி ஆளுமை எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அனைவருக்கும் எனது நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்து சாத்தூர் கணேசன் எதுவும் சொல்றீங்களா?
தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வணக்கம். கதை சொன்னது மகாலட்சுமி டீச்சர். வழக்கமா அவங்களுடைய குரல் வந்து அப்படியே கணீர் கணீர் குரல்ல எதாக இருந்தாலும், பாடலாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பட்டிமன்றம் சொல்லவே வேண்டியதில்லை. அதனால வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க இந்த கதை. உண்மையிலேயே இந்த கதை வந்து எழுத்தாளர் வந்து எதை வந்து வலியுறுத்துவதற்காக இந்த கதை எழுதியிருக்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு என்ன, அந்த காலத்துல வந்து ஏழை மக்கள் படும் கஷ்டங்கள், அந்த ஏழை மக்கள் படக்கூடிய கஷ்டத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கல்யாணமோ இது நடக்க போகுதுன்னா, அவங்க எப்படியெல்லாம் வந்து அந்த கஷ்டப்பட்டு அந்த நகைகளை சேர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கிறாங்க. அப்ப அந்த குடும்பம் இப்படித்தான் இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த திருட்டு சம்பவங்கிறது வந்து ஒரு சில ஜாதிகளை சொல்லி அந்த திருட்டு சம்பவத்தை காட்டும்போது அப்படித்தான் முன்னாடி இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆனா இந்த ஜா அந்த பேர்கள்லாம் எதுக்கு உபயோகிக்க வேண்டியிருக்கு? அதுக்கு கதைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாம அந்த இதை உபயோகிச்சுட்டு போறாங்க. அது தேவையில்லை. இன்னொன்னு, இந்த பாம்படம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாம்படத்தை பொறுத்த மட்டும் அந்த காலத்துல வந்து எல்லாருமே கொஞ்ச வயசு பொண்ணு கூட காது வளர்த்து அந்த பாம்படத்தை ஆட்டிட்டு வந்தா தான் அந்த பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு. அந்த பாம்படத்துல தண்டட்டில மயங்கி வந்து தன்னையே கொடுத்த ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி. அப்ப தண்டட்டி இருந்துச்சுன்னா அந்த காதுல அழகு இருக்குன்ட்டு இந்த கல்யாணம் முடிக்கும் போது என்ன காது வளர்த்து இந்த தண்டட்டி போடாம இருக்காள் அப்படின்னு கூட சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா அதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா அந்த காது வளர்க்கறது அதுதான் கொஞ்சம் ஆடும்ல, அதனால வெயிட். ஆனா உண்மையிலேயே 50 கிராம் எல்லாம் இருக்காது. நான் வந்து ஒரு வங்கி மேலாளர்னால இதை சொல்றேன். அந்த பாம்படத்துல வந்து ஃபுல்லாவே அரக்கு தான் இருக்கும். மொத்தத்திலேயே 50 கிராம் வெயிட் இருந்துச்சுன்னா, அதுல உண்மையான தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 கிராம் தான் தேரும். அப்ப நாங்க வந்து கடன் குடுக்க போகும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பாம்படத்த வந்து தண்ணீல எடை போடுவோம். தண்ணீல முக்கி எடை போடும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அந்த இது வந்து இழுத்துரும். அதாவது அந்த அரக்கு இருக்கும்போது அந்த வெயிட் காட்டாது. இந்த தங்கத்தினுடைய வெயிட் மட்டும் தான் காட்டும். அப்படி காட்டும்போது நாங்க லோன் குடுக்குறது பாம்படத்துக்கு லோனே குடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா, இந்த வெயிட்ட வந்து ஒரு சில பேர் கண்டுபிடிக்க தெரியாது. அப்ப வந்து இடையிலேயே இந்த மாரி ஒரு சிக்கல் வரப்போது தான் எல்லாருமே பாம்படத்த கொண்டு வச்சுட்டு பண்ணிருவேன். அதுக்கு விடைய கண்டுபிடிப்பேன். அப்ப இன்ஸ்பெக்ஷன் வரும்போது என்ன பண்ணான்னா, அவன் தண்ணிய கொண்டாந்து அரக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த கொடுமைக்காக பாம்படத்த கொண்டாந்து தண்டட்டி கொண்டாந்து வைக்க வந்தாங்கன்னா, ஏம்மா இதெல்லாம் நாங்க வைக்க மாட்டோம் அப்படிம்பா. அதே மாதிரி தாலி வைக்கும்போதும் கூட ஒரு சிலது வந்து தாலிலாம் சென்டிமெண்டா வந்து வாங்க மாட்டோம் அப்படிலாம் இருக்கு. அப்ப இந்த தண்டட்டி வந்து அந்த காலத்துல வந்து போட்டு பழகுனாங்க. அத காது வளர்த்து அது மணி போட்டாங்க. ஆனா இந்த கதை வந்து இதத்தான் சொல்ற மாரி இருக்கு. அதே மாரி சங்குத்தேவன் வந்து திருடர்கள்ல பொன்மலை அழியா சொன்ன மாரி அந்த காலத்துல வந்து அந்த நாலாயிரத்தி பிரபந்தத்துல இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு திருடராகவும் இருந்திருக்கிறாங்க. ஒரு நியாயமான திருடர்கள் இருந்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து எல்லார்ட்டையுமே வந்து திருடிடக்கூடாது. பெரியவங்ககிட்ட மத்தவங்ககிட்ட பணக்காரன்ட்ட திருடிட்டு குடுக்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம நிறைய திரைப்படங்களோட அந்த மாதிரி எல்லாம் கதைகள் வந்திருக்கு. அப்படிப்பட்ட திருடனா போய் இருக்கலாம். அதனால வந்து அந்த சங்குத்தேவன் ஏற்கனவே ஒரு பயம் இருக்கு. சங்குத்தேவன் வந்துருவான், புடுங்கிருவான்னு பயம் தான். ஆனா அவனுடைய நேரடியே பார்த்து பேசிட்டு இருந்தா கூட, கடைசியில நான் சங்குத்தேவன்னு சொன்னோனே ஒரு பயம் காட்டுதாப்புல. ஆனா அந்த கிழவி வந்து எதுலயுமே பயப்படக்கூடிய தன்மையில இல்ல. அப்படிப்பட்ட பொம்பளை தான். இருந்தாலும் ஏழ்மையிலே காட்டுறாங்க. அந்த ஏழ்மை நிலைக்கு இருக்கக்கூடிய குடும்பத்துல வந்து கல்யாணம் எப்படி செய்யணும்? அந்த நகை நட்ட செய்யறதுக்கு இன்னைக்குள்ள வந்து குடுத்துருவீங்களா? அன்னைக்குள்ள குடுத்துருவீங்களா? செஞ்சிருவீங்களா? அப்படின்னு ஆசாரிய புடிச்சு இது பண்றது. அப்ப நம்ம இத மாரி அனுபவிச்சிருக்கோம். ஆசாரிகிட்ட குடுத்துட்டு இப்ப வந்துருமா? பிற வந்துருமா? என்னய்யா குடுத்துற மாட்டீங்களா? அது வந்து நீங்க தீபாவளியே பாத்தீங்கன்னா, ஒரு டவுசர தைக்க மாட்டான், ஒரு பேண்ட்ட தைக்க மாட்டான், சட்டைய தைக்க மாட்டான். கடைசி வரையும் தைக்க மாட்டான். நாளைக்கு போடுறதுக்கு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்துட்டு வாங்கிட்டு வராங்க. அப்படியெல்லாம் ஒரு இது இருந்திருக்கு. அதே மாரிதான் நகையும் இப்படி செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த அந்த பொருளையாச்சும் பிள்ளைக்கு போட்டு விடுறோம்னு அவ ஆதங்கத்துல போறா. ஒரு கதை வந்து அதான் இது வந்து உண்மையிலே சங்கத்தேவன் தர்மம் அப்படின்னு சொல்ற அவர் குடுக்கறதுனால தர்மம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை எதை வலியுறுத்தி கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே இது வந்து ஏழ்மை நிலையை காட்டுற மாதிரிதான் இருக்குது. அந்த ஏழ்மை நிலையில குடும்பம் வந்து எப்படி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போறாரு ஆசிரியர். டீச்சர் வழக்கமா எப்பயுமே நல்லா எல்லா இது மட்டும் இல்ல. ரேவதி டீச்சர் சொன்ன மாரி அவர் எதை ஒரு பாணியில எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. கேட்டுக்கிட்டே அந்த குரல பார்த்தீங்கன்னா, கணீர் கணீர் என்று விழுகும்.
ஏன்னா மைக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அத்தனை பேர் கேட்குற மாதிரி இருக்கு. நல்லா சொல்லுவாங்க. உண்மையிலேயே சிறந்த கதை தான். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தோழமே. ஒரு தோழர் ஐயா, கருத்து ஒரு மேல நிமிஷம். ஒரே ஐயா, ஒரு நிமிடம். ஆ, அவரு கணேசன் வந்து மேலாளர்னு சொன்னார், வங்கி மேலாளர்னு. ஆ, அது வழியா எனக்கு ஒரு நினைவு வருது. இப்போ அதே திருட்டு தொழில் இப்போ வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வந்து மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணி பாவம் நடுத்தர மக்கள்கிட்ட எல்லாம் இருந்து வங்கியில வந்து 22,000 கோடி என்னமோ வந்து தான் போன ஆண்டுல கிடைச்சது. இப்படி 22,000 கோடி நடுத்தர மக்கள், ஏழை மக்கள்கிட்ட வாங்கி வந்து இன்சென்டிவ், டெப்ட் வைவர்ன்னு சொல்லிட்டு அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு பெரிய திருட்டு. இது இன்னமும் இது நடந்துட்டு இருக்குது, தொடர்ச்சி. இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்குது. இதை எண்ணி பார்க்கணும்ன்றது மாதிரி சொல்றேன். நன்றி. மிக்க நன்றி கணேசன் சார். சாத்தூர் கணேசன். சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. நிமிஷம். ஆனா வங்கி பணியை செம்மையா இல்ல தண்டட்டி கலாச்சாரத்தை ஒழிச்சது பேங்க்காரங்க அப்படின்னு சொல்ல வரேன். தண்டட்டி கலாச்சாரத்தை ஒழிச்சது பேங்க்காரங்க தான். பேங்க்காரங்க தான் தெரிஞ்சு வச்சு. அப்படியா? இல்லாட்டி ஆமா, அது உண்மைதான். ஆமா, தண்டட்டிய மட்டுமல்ல, காது வளர்க்கறத வந்து மாத்திட்டது, காது வளர்க்கறத வேண்டாம்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். நாங்க அதெல்லாம் வாங்குற மாதிரி இல்ல, அதனால வந்து தண்டட்டியை போட முடியாது. அப்ப காது வளர்க்க வேண்டியது இல்ல. ஏன்னா முன்னாடி எல்லாம் காது வளர்ப்பாங்க, காது வளர்த்துருந்தா தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு சிவப்பா இருந்தா தான் கல்யாணம் முடிக்கணும், காது வளர்க்குறாங்களா அப்பதான் கல்யாணம், இந்த மாதிரி எல்லாம். வங்கி பணியை செம்மையாக ஆற்றியிருக்கிறீர்கள், மிக்க நன்றி. அடுத்து நிறைவாக நீங்க எதுவும் சொல்றீங்களா டீச்சர்? மகாலட்சுமி டீச்சர். இந்த கதை வந்து 100% கல்லுக்குள் ஈரம் மாதிரி எல்லா கேட்கலையா? இல்ல, குறுக்கீடு நிறைய வருது, விட்டு விட்டு கேக்குது. கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. இந்த கதை எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல 100% நல்லவங்களில 100% கெட்டவங்களும் இல்லை. மனிதர்களுக்குள் ஈரம், மனித நேயம் இருக்குது. அது திருடர்களாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் நிறைந்து இருக்கின்றது. திருந்தினாரா சொன்ன மாதிரி திருந்தி இருப்பார், திருந்தனும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதை. இந்த கதை விமர்சனம் அனைத்து நல்லவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை பாராட்டுகிறேன். இந்த கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் என்னுடைய மிகுந்த பெரிய நன்றிகளை அறிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டீச்சர். அடுத்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறமையா அவர்களை நிறைவுரைய தருமாறு வணங்கி வரவேற்கிறேன். இருக்காங்களா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான கதை. டீச்சர் வந்து மகாலட்சுமி டீச்சர் வந்து எப்பயுமே ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள்னா அவங்க வந்து எதையுமே ரொம்ப தெளிவாகவும் விவரமாகவும் ரசிக்க முடியாம சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுதான். டீச்சர் வந்து பொதுவா நல்லா பாடுறது, முடிஞ்சா லேசா டான்ஸ் ஆடுறது, நாடகம் நடிக்கிறது, எல்லாத்துலயுமே அவங்க டீச்சர் வந்து. இப்ப நம்ம சமீபத்துல பாக்குறது என்னன்னா, கடுமையான ஷார்ப்பான விமர்சனமும் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். இப்ப கொஞ்சம் அவங்க வந்து இன்னும் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா இன்னும் இந்த பணியை மிக சிறப்பாக செய்வார்கள் என்று நம்புகிறோம். மிக அருமையான கதை இன்னைக்கு. அதுல வந்து சங்கத்தேவனின் தர்மம்ன்றது, அதுல இந்த இதுல நல்ல விவரிப்பு போய்கிட்டே இருக்கும். புதுமைப்பு தண்ட அந்த சமூகத்தை விமர்சிக்கிறது. நாவல் உலகில் திடீர்னு பணக்காரன் ஆனாலே அந்த மாதிரியெல்லாம் இந்த பாட்டி இல்ல, முருகு சுட்டுதான் அவ வந்து பிழைக்கணும் அப்படின்றது. அதுக்கடுத்து சமயக்குறவர்களின் அற்புதம், இந்த அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, இந்த மதத்துல பண்ணிட்டாங்க, அந்த மதத்துல பண்ணிட்டாங்கன்னு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடாட்டு அடிக்காது.
அப்ப எடுத்து ஆரம்பிக்கும் போதேமும் ஒரு இந்த சமூகத்தில் உள்ள சீர்கேடுகளை அவரால் முடிஞ்ச அளவு அப்புறம் இந்து சமூகத்தின் கட்டுப்பாடுகளின் கைதிகளாக யார் இருப்பார்கள் என்றால் ஏழைகள் மட்டும்தான் இருப்பாங்க. பணக்காரன் அவன் ஹிந்து சமயத்தினுடைய கட்டுப்பாடெல்லாம் மீறிதான் அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. அப்புறம் அந்த இது சொன்னாரு, அவதூறு உலகத்தின் நிஷ்டூரம்ன்றாரு. அந்த கன்னிகையில் வந்து செவ்வாய் தோசை மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகலைன்னாலே இவன் வந்து அவதூறு பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த அவன் எங்கேயோ காதலிச்சா இல்ல இது பண்ணா அவனோட இது பண்ண தொடர்பு இருக்கா எதையாவது ஒண்ணு சொல்லி அந்த பெண்களை வந்து அந்த அம்மாவை பத்தி விவரிக்கும் போது அந்த முகத்தில் உள்ள கோடுகளை கிராஃப் பாரு. நம்ம அப்பதான் கிராஃப் எல்லாம் வருது. அப்ப இது ஒரு சாதாரண இதையும் சொல்றாரு. நாவல் உலகத்துல என்ன நடக்கு, சமயக்குறவர்கள் பத்தி என்ன நடந்தது, கிராஃப் சயின்ஸ்ல என்ன நடக்குன்றதெல்லாம். அப்புறம் அந்த புடலங்காய் மாதிரி அவளோட காது இருந்தது. இப்படி ஒவ்வொன்றும் அந்த 3 மாதமா நடந்துகிட்டு இருக்க ஆசாரிட்ட அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்தா அப்படின்னு அந்த பாட்டியை சொல்றது. அப்புறம் அந்த சேலையை சொல்லுவார் பாருங்க, 2 வெள்ளை துண்டுகள் இருந்த மாதிரி. ஒரு காலத்தில் வெள்ளையா இருந்தது, இப்ப வந்து வெள்ளையா இல்ல. ஏன்னா உழைப்பாளிகளினுடைய இது அப்படித்தான் இருக்கும். அதே போல நம்ம இன்னும் மைனூட்டா பார்த்தோம்னா யார் இந்த கொள்ளையை செஞ்சது அப்படின்னப்ப சங்குத்தேவன் தான் சொல்லிட்டு இதெல்லாம் எப்ப வந்துச்சுன்னு சொல்றான் பாருங்க, இந்த கும்பினியான் வந்த பிறகுதான் அப்படின்ற. கும்பினியான்றது ஆங்கிலம் இருக்குது. அப்ப ஊர்காவல் என்ன பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அவையெல்லாம் வந்து குற்றப்பரம்பரை சட்டத்துல வந்து பிடிச்சு வச்சாங்க. அதுல இருந்து இவன் இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி ஒரு கருத்தையும் உள்ள வைக்காரு. அதுல அந்த கடவுள் மூங்கிலடியான்றது நம்ம இங்க இந்த பகுதியில கேள்விப்படல. மூங்கிலடியான்றது ஒரு கடவுள். மிக அருமையான அந்த முனியாண்டி முனியாண்டி தான் முனியாண்டி சாமி. மூங்கிலடியான். அப்புறம் அது பிறகு அந்த சங்குத்தேவன் அந்த இதுல வந்து நீ ஏழையான்னு கேட்பான். நீ ஏழை, அதனால ஒரு பொண்ணா வச்சிருக்க, இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கீழே காந்தின்னு ஓட்டு எதுக்கு எழுதியிருக்காரு தெரியல. அது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்ல வந்து காந்தியை ஏதோ வந்து உள்ள இழுத்து ஒரு இது பண்றாரான்னு தெரியல. 25/4/1934 அந்த கடைசியில ஒரு காந்தியை பத்தி வருது. காந்தி வந்து என்ன சொல்றாங்க நீங்க போட்டிருக்காரு. அது ஏன்னு தெரியல. அது வந்து நீங்க வந்து பாரதிட்ட போகும்ப உடைமையாவது திருட்டுன்மா. நீங்க ஒரு உடைமை இருக்குன்னா, நீங்க ஒரு செல்போன் வச்சிருக்கீங்கன்னா இது சமூகத்திலிருந்து திருடி கொண்டது. சமூகத்தினுடைய சொத்து வந்து பூமிக்கு உள்ள இயற்கைக்குள்ளது. அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஒரு பேனா வச்சிருக்கீங்கன்னா நீங்க சமூகத்திலிருந்து திருடி கொண்டது. அப்ப இது வந்து பிரெஞ்சு தத்துவியாளனோட ஒரு கருத்துன்னு செல்வன் 3 கட்டுரை எழுதியிருப்பான். அதுல சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு தோழர் வந்து எழுவலை தோழர் வந்து சொன்னாங்க, கொள்ளை திருடு வந்து அரசாங்கமே திருடுது 22,000 கோடி. ரொம்ப அதிர்ச்சியான தகவல். நீங்க வந்து ஜிஎஸ்டி ஒண்ணு வசூல் பண்ணாங்க. முதல்ல அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல 50,000 கோடி வருமானு தான் பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து 2 லட்சம் கோடி தாண்டி போகுது. இன்னைக்கு அப்படிதான் போகுது. பாரபட்சம் இன்னைக்கு கூட பேசியிருக்காங்க. ஒரு கல்வி சம்பந்தமா 2120 கோடி வந்து தமிழகத்துக்கு வர வேண்டியது 1 பைசா கூட வரல. ஒரு ஆர்டிஐ கேட்டிருக்காங்க. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம் 3க்குமே கொடுக்கல. ஏன்னா மும்மொழி கொள்கையை அமல்படுத்தலன்றது. அப்ப இந்த அரசாங்கங்கள் என்ன செய்யுது? அவரை உச்ச நீதிமன்றமே இதை கண்டிச்சு இருக்குது. ஒரு வழக்குல சொல்லுது, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் இதை கொடுக்க முடியாது என்று சொல்வது தவறு, குற்றம்னு சொல்லி இருக்கு உச்ச நீதிமன்றம். ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் வரி கொடுக்குறோம். வரி கொடுத்த பணத்தை தான் பிரிச்சு கொடுக்காங்க. அப்ப எப்படி என்ன பார்ஷியாலிட்டி? அதுல என்னன்னா அந்த எல்லாம் வந்து அந்த இந்த சிக்கல் தான். பொதுப்பட்டியல்ல இருக்குது கல்வி, அதுதான் சிக்கல். நீங்க வந்து அதுல சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கினதை விட இந்த செம்மொழிகள்னு வச்சக்கூடிய இந்த 4 மொழிகளுக்கும் விட 25 மடங்கு அதிகமா ஒதுக்குறாங்க. இவங்களுக்கு மொத்தமே 400 கோடி ஒதுக்குறாங்க, அந்த சமஸ்கிருதத்துக்கு 2000க்கு மேலான கோடி. அப்ப இந்த மாதிரியான அரசாங்கமும் கொள்ளையடிக்கிறது. நீங்க திருடர்கள் வந்து சமூகத்தில் மட்டுமல்ல, ஒரு அரசாங்கமே ஒரு திருட்டை செய்யும் போது அரசு திருட்டாகிறது. அரசு பயங்கரவாதம் இருக்கிறது. அப்ப சில இதெல்லாம் பயங்கரவாதத்தை அரசே செய்வது, அது மூலமே அரசு திருட்டா இருக்குன்றத மிக அருமையா சொன்னாங்க. பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. டீச்சர் எல்லாமே அரசியலியமா ரொம்ப அருமையா சொன்னாங்க. கணேசன் சார் நான் வழக்கம் போல அவங்களுடைய பேங்க்ல என்ன செய்யறாங்க, அப்ப ஒரு அவருடைய கதைகள்லாம் ஒரு தாலியை அடகு வைக்கும் போது உள்ள உணர்வுகள் இருக்குல்ல, அதெல்லாம் பேங்க் மேலாளரா அவர் பார்த்துட்டு இருந்ததை எழுதலாம் கதையா. அது இப்ப என்னென்ன கதை, இப்படி நிறைய கதைகள் இருக்கலாம் அவர்கிட்ட. அந்த அடகு வைக்கிற இடத்துல ஒரு சிறுகதை பயிலரங்கு நடந்தது. அப்ப கதைகள் எங்க தேடுவது அப்படின்னோன்னா, கலெக்டர் ஆபீஸ்ல போய் அந்த மக்கள் குறைதீர் இருக்கும் நாள் திங்கட்கிழமை போங்க, ஏகப்பட்ட இது இருக்கும். நீங்க வந்து அடகு கடைக்கு போங்க,
நகையை விற்கிறாங்கல்ல, அங்க போங்க, இங்கெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்கும், அங்கெல்லாம் போய் தேடுங்கன்னு ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு நம்ம தோழர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். எங்கே கதையை தேடுவது அப்படின்றதுல இந்த தாலுகா ஆபீஸ் போங்க, பத்திரப்பதிவு ஆபீஸ்ல போங்க, ஒருத்தன் இருந்து வாங்குவாங்க. சொத்து வாங்குறவன்ட்டு இல்ல, எவன் விற்கானோ அவனுடைய கதையை கேளுங்க, ஏன் விற்றான் அப்படின்றதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதே போலவே இது ஒரு மிக அருமையான கதை. ஒரு சங்குத்தேவனின் நியாயம் தர்மம் என்னன்றதெல்லாம் மிக அருமையா, அது புதுமை பித்தனுக்கே உள்ள அந்த சமூக விமர்சனம், எதையெல்லாம் நாம் விமர்சிக்க வேண்டுமோ அதையெல்லாம் மிகச்சரியாக விமர்சிச்ச ஒரு கதையாக இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. இந்த காந்தி அப்படிங்கிறது சார் தமிழ்நாட்டுக்கு வந்ததா இருக்குமோ அப்படின்னு, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்த வருடமா இருக்குமோ? இல்ல, காந்தி திருடு பத்தி என்ன சொல்றாருன்றத நம்ம பாக்குறோம். திருடு பத்தி அவர் வந்து அரிச்சந்திர நாடகத்தை பார்த்து பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு அடி அடிச்சாரோ அப்படின்னு ஒரு இது இருக்கு. டாக்டர் இதுல ஒரு கருத்து சொல்றேன் நானு. சொல்லுங்க. காந்தி வந்து நேரடியா சொல்லலாத, ஆனா மறைமுகமா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தன் வந்து நிறைய சொத்து குவிச்சு கொள்வதை வந்து அவர் வந்து எதிர்க்கல. நீ எவ்வளவு பெரிய வேணாலும் பணக்காரன் ஆகு, ஆனால் நீ அதை வந்து யூ ஹாவ் டு பி எ ட்ரஸ்டி அப்படிங்கிறாரு. ட்ரஸ்டின்னா நீ வந்து அதை ஒரு அமைப்பை உருவாக்கின்னு உனக்கு தேவையை கொஞ்சம் வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் நீயே கொடுன்னு சொல்றாரு. அதாவது அவர் திருட வேண்டான்னு சொல்லல, திருடிட்டு அதுக்கப்புறம் உன்னால எவ்வளவு மேக்சிமம் கொடுக்க முடியுமோ நீ கொடு அப்படின்றாரு. அதுதான் அவருடைய ட்ரஸ்டிஷிப். அதுல ஒரு பசிக்காண்டி திருடினதை வந்து திருடு இல்லையோ அப்படின்ற மாதிரி காந்தி கிட்ட ஒரு எண்ணம் இருந்தது. நீ பசிக்காண்டி திருட்ட, அவர் வந்து ஒரு இதுக்குள்ள நேச்சரை பத்தி சொல்றப்ப இந்த இயற்கை வந்து இந்த உயிரினங்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கும், ஆனால் எந்த ஒரு தனி மனிதனின் பேராசையும் நிறைவேற்றாது என்பார். அவர் வந்து ஒரு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவர் தான் அதுல அவரு. ஆனால் அந்த வழிமுறை தான் கொஞ்சம் நமக்கு தப்பு. அதை ஒரு விமர்சனம் பண்றாரோ அப்படின்னு ஒரு இது இருக்கு உள்ள, காந்தியின் கடைசியில் எழுதி வச்சிருக்காரு. நியாயப்படுத்துவார் அவரு. அவரு டாக்டர் சொன்ன கருத்துக்கான ஒரு நேரடியான ஒண்ணு சொல்லணும்னா, இன்றைக்கு வந்து அமெரிக்க மக்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கை முறையை உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் பெறுவார்களானால் அதற்கு 3 உலகங்கள் தேவைப்படும். அதான் உண்மைதான். இது வந்து இயற்கை பத்தி சுற்றுச்சூழல் பத்தி வந்தது. இப்ப புரத நமக்கும் அமெரிக்கனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, புரதம் ஒவ்வொரு மனிதரும் 1 கிலோவுக்கு 1 கிராம் எடுக்கணும். நம்ம வந்து 0.0005, அமெரிக்கன் வந்து 3.5 எடுக்கிறான். 1 கிராம் தான் எடுக்கணும், ஆனா 3.5 எடுக்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய பாகுபாடு! நம்ம வந்து நிறத்துல பாகுபாடு இதுல சொல்றோம், ஆனால் உணவை மட்டும் எடுத்து வச்சு பேசினா புரத பயன்பாட்டுல மட்டும் நமக்கும் அவங்களுக்குள்ள அப்ப நம்ம நாட்டுல வந்து அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடாது, மானியத்துல கொடுக்கணும். கறியையோ முட்டையவோ ரேஷன் கடைகளில் மிக மலிவான விலையில் கொடுக்கணும். அது ஒரு விவாதம் வந்துச்சு. மாவட்ட ஆட்சியர் கூட அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்னாங்க. நன்றி. மிக்க நன்றி. நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. எனக்கு பின்னோட்டம் அளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம். நாளைய நிகழ்வு நாளைக்கு அறிவிக்கப்படும். ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம். நேர மேலாண்மை இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு. சங்குத்தேவனின் செயல் வந்து சமத்துவ பாதையில் செல்கிறது, அவ்வளவுதான். சுருக்கமா சொல்லப்போனா பணக்காரங்க கிட்ட எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்குறான். அது வந்து அவன் செய்யற தொழில் வந்து தர்மம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். அந்த முறுக்குப்பாட்டி முத்தாச்சியும் உண்மையை சொல்லியிருந்தான்ல, என்கிட்ட இந்த நகை இருக்கு அப்படின்னு. அந்த உண்மைக்கான பரிசாக அவன் பணம் தருகிறான், சங்குத்தேவன் பணம் தருகிறான் என்றே சொல்லலாம். அருமையான ஒரு கதை, அருமையாக சொல்லி பின்னூட்டத்தால் நிறைவு செய்திருக்கிறோம். நாளைக்கு இதே நேரத்தில் மீண்டும் ஒரு